நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சிறப்பான அறிமுகம். முதலில் இன்று நாங்கள் 1472வது தினமாக நாங்கள் தியான நிகழ்வை கொண்டாடுகின்றோம் என்று நாங்கள் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு நாளும் கொண்டாடுவதற்கு ஒரு தனிப்பட்ட முறையில் செய்ய முடியாது. இது ஒரு டீம் ஒர்க், எல்லாருடைய உதவியோடையே தான் செய்ய முடியும். ஏன்னா 4 வருஷமாக செய்வது ஈஸி இல்லை. அதிகம் 3 நேரம் செய்து கொண்டு வருகிறோம். எத்தனையோ தடங்கல்கள் எல்லாம் பெறும், அதையெல்லாம் தாண்டி இதை செய்து கொண்டு இருக்கின்றோம். இது செய்வதால் பலர் நன்மை அடைகிறார்கள். அதால் தான் நாங்கள் செய்யக்கூடியதாகவும் இருக்கின்றது. மற்றது எனவே நாங்கள் இந்த இன்றைய நிகழ்ச்சிக்கு போவோம். இன்றைய நிகழ்ச்சியில் அதாவது நாங்கள் April 7th இந்தியாவுக்கு சென்றிருந்தோம். இந்த விஷயங்களை பற்றி இதுக்கு முதலில் நன்றியை தெரிவிப்போம். முதலாவதாக ராசா லோகேஷ் மாஸ்டர் எங்களுக்கு பலவிதமான உதவிகளை செய்திருக்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சியை நடைமுறைப்படுத்துவதற்காக. மற்றும் இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பாக தமாநாதன், தாராநாதன், பாபு மாஸ்டர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மற்றும் ரெக்கார்டிங்கை சதா மாஸ்டர், மற்றும் இன்றைய மெடிடேஷன் சரோ மாஸ்டர், மற்றும் ஃபிளையர் ஆனந்தி மாஸ்டர் ஃப்ரம் கனடா, மியூசிக்கை மீரா நாகேந்திரன். இவ்வளவு பேரும் இன்றைய இந்திய நிகழ்ச்சிக்கு மாத்திரமே உதவி செய்திருக்கிறார்கள். தொடர்ந்தும் இப்படி பலருடைய உதவியால் தான் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டு வருகிறது. இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சிக்கு செல்வோம். என்னென்று சொன்னால், நான் முந்தியும் இந்தியாவுக்கு போயிருக்கின்றேன். ஆனால் இப்பொழுது தியானம் செய்த பிறகு போகும் பொழுது பல வித்தியாசமான அனுபவங்களும் வித்தியாசமான நிகழ்ச்சிகளில் நடைபெற்றது. அது மாத்திரமல்ல, எங்களுக்கு கோடை சரியான 38 டிகிரிஸ் இருந்தாலும் எங்களுக்கு அது பெருசாக தெரியவில்லை. அந்த முறையில் என்ற மகன் சிறப்பான முறையில் இந்த ட்ரிப்பை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தார். அதையும் கூறிக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து படத்தை போட்டுக்கொண்டிருக்க நாங்கள் பேசிக்கொண்டிருப்போம். இப்பொழுது அருந்ததி மாஸ்டர் தொடர்ந்து இதை நடத்துவார்கள். ஓகே, நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நீ உண்மையிலேயே ஒன்றை ஆழமாக விரும்பும் போது அதை நீ அடைவதற்கு இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உன் உதவிக்கு வரும் என்று கூறி வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று ஞாயிற்றுக்கிழமை 25ஆம் தேதி மே மாதம் 2025ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். UK நேரம் 9 மணிக்கும் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பா நேரம் காலை 9 மணிக்கும் மதியம் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளிலிருந்து இணைப்பவர்கள் UK நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்ளுகின்றோம். இன்றைய நிகழ்ச்சி நிரலாக தியானம் பற்றி சிறு குறிப்பு சொல்லி தியானத்தை சரோ சுந்தரலிங்கம் நடத்துவார். அதன் பிறகு அவர் பிரபஞ்ச நன்றியையும் கூறுவார். இன்றைய பேச்சு இலங்கை இந்திய பயணத்தின் பாகம் 1. இலங்கை இந்திய பயணத்தின் பாகம் 1. இதை ஆற்ற இருப்பவர்கள் திருமதி ஸ்ரீஸ்கந்த ராஜா. அதன் பின்பு கலந்துரையாடல், கேள்வி பதில் என 9:30 மணிக்கு நிறைவு செய்ய காத்திருக்கின்றோம். தற்போது சரோ மாஸ்டரை தியானத்தை ஆரம்பிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். தியானம் பற்றிய சிறு விளக்கம். தியானம் என்பது நமது உடல், மனம், ஆன்மா ஆகியவற்றை சமநிலைப்படுத்த வல்ல ஒரு சிறந்த ஆன்மீக வழிகாட்டியாகும். விழிப்புணர்வு தியானத்தின் மூலம் சஞ்சலப்படும் மனதினை அமைதியான பக்குவ நிலை அடையச் செய்து
இன்றைய பொழுதில் நன்றாக வாழ்ந்தால் நேற்றைய பொழுது ஒரு ஆனந்த கனவாகும். நாளைய பொழுது நம்பிக்கையின் ஒளியாகும். அன்பே அதன் உணர்வு, அறிவே அதன் வடிவம், மௌனமே அதன் மொழி. விழிப்புணர்வுடன் நமது இயல்பான சுவாசத்தில் கவனம் செலுத்தி மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், அதிகரித்த செயற்திறன் ஆகியவற்றை உணர்வதே உயிராகிய எமக்கான பேரானந்தம். இப்பொழுது நாங்கள் தியானம் செய்யும் முறையை சுருக்கமாக கவனிப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்திக் கொள்ளுங்கள். இது உங்கள் தொண்டை வறட்சியை போக்கும். ஒரு அமைதியான இடத்தில் வசதியாக உட்கார்ந்து கொள்ளுங்கள். உடலை தளர்வாக வைத்துக் கொண்டு நிமிர்ந்த நிலையில் உட்காருங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருந்தால் தயவு செய்து அதனை கலற்றி விடுங்கள். கை விரல்களை இப்படி ஒன்றுடன் ஒன்று கோர்த்து மடிமேல் வைத்துக் கொள்ளுங்கள். பாதங்களை ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்து அமர்ந்து கொள்ளுங்கள். கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள். இந்த நிலையிலே நீங்கள் உட்கார்ந்து தியானம் செய்யும் போது பெருமளவு விஸ்வ சக்தியை உள்வாங்கி சேமிக்க முடிகின்றது. இதனால் உங்களது உடல், மனம், ஆன்மா ஆகியனவை ஊட்டப்படுகின்றன. கண்களை மெதுவாக மூடிக்கொண்டு உங்கள் இயல்பான சுவாசத்தில் கவனம் செலுத்தி அனாவசிய சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்ளுங்கள். தியானத்தின் போது மன அமைதியை தரும் இனிமையான இசை வழங்கப்படும். இந்த இசையுடன் இணைந்து நாங்கள் இன்று 30 நிமிடங்கள் தியானத்திற்கு செல்வோம். நன்றி, வணக்கம். மாஸ்டர்ஸ் எல்லோரும் இப்பொழுது உங்கள் இயல்பான நிலைக்கு மீண்டு வாருங்கள். உங்கள் கைகள் இரண்டையும் பிரித்து கைவிரல்களை கண்ணிமைகளின் மேல் மெதுவாக 5 வினாடிகள் வைத்துக் கொள்ளுங்கள். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது எல்லோரும் உங்கள் கைகளை கண்களில் இருந்து மெதுவாக எடுத்து கண்களை சந்தோஷமாக திறந்து பாருங்கள். இன்று நாங்கள் ஒரு அருமையான தியானம் செய்ததையிட்டு சந்தோஷமாக கரகோஷம் செய்து கொள்வோம். பிரபஞ்ச சக்தியின் நல்லாசியுடன் இன்று நாம் அனைவரும் ஒன்றிணைந்து உலக சமாதானம், அமைதி, நல்லிணக்கம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் எமக்காக செய்யும் தியானம் வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் ஒரு சமுதாய சக்தியாக விரிவடைந்து சகல நாடுகளிலும் மன அமைதி, ஒற்றுமை, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை அடைய வழிவகை செய்யும் வலு உடையது. இன்றைய தியான நிகழ்வுக்கு ஏற்ற பதாகைகளையும் மற்றும் தியானத்திற்கேற்ற மன அமைதியை தரும் இனிய இசையையும் வழங்கிய ஆனந்தி பாலதாசன் அவர்களுக்கும் மீரா நாகேந்திரன் மாஸ்டர் அவர்களுக்கும் உமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்துடன் இத்தியான நிகழ்வினை நேரடியாக பதிவு செய்து கொண்டிருக்கும் அன்பருக்கும் தியானத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இத்தியான நிகழ்வினை நடாத்த தளத்தினை அமைத்துக் கொடுத்து அனுசரணை வழங்கும் PMC தமிழ் டிவி, உலக சமாதான நல்லிணக்க குழு ஐரோப்பா, UTV ஆகியவற்றிற்கும் இத்தளத்தினை சிறப்பாக இயக்கிக் கொண்டிருக்கும் திரு ஸ்ரீகந்தராஜா மாஸ்டர் அவர்களுக்கும் திருமதி அருந்ததி ஸ்ரீகந்தராஜா மாஸ்டர் அவர்களுக்கு உறுதுணை வழங்கிக் கொண்டிருக்கும் தளத்தில் உள்ள அங்கத்தவர்கள் அனைவருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி சரோ மாஸ்டர். இன்றைய சொற்பொழிவு ஆற்ற இருப்பவர்கள் எமது மதிப்புக்குரிய, வளர்ச்சிக்கு உரிய, அன்புக்கு உரிய திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்கள். எல்லோருக்கும் தெரியுமே என்று எண்ண வேண்டாம். நான் ஒரு மூலையில் மிளர்வதை அவதானித்தேன். 2020ஆம் ஆண்டு தியானம் என்னும் தீபத்தை ஏற்றி வைத்தவர் கிருஜா ராய். மூட்டி
எம்மிடம் வளர்த்தவர்கள் இவர்களே. எத்தனையோ சோதனைகளையும் வேதனைகளையும் அனுபவமாக மாற்றி வெற்றி கொண்ட தம்பதியினரை அறிமுகம் செய்வதில் பெருமிதம் அடைகின்றேன். அண்மையில் புண்ணிய பூமியாகிய தமிழ்நாட்டிற்கு தவப்புதல்வனுடன் சென்றனர். பல கோவில்களையும் பல மக்களையும் சந்தித்த அனுபவத்தை நாம் பெற்ற இன்பம் பெருக இத்தியான குழு என்று சந்தோஷத்தை பகிர்வதற்காக எம்மோடு முன்வந்துள்ளார்கள். இவர்களை மேளதாளத்தோடு வரவேற்கின்றோம். அவர்கள் சென்ற புனித யாத்திரையை நாதஸ்வர ஓசையாக அருந்ததி மாஸ்டர் 8ஆம் கட்டையில் வாசிக்கப் போகின்றார். இப்போ இந்த தளம் உங்களுடையது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சிறப்பான அறிமுகம். முதலில் இன்று நாங்கள் 1472வது தினமாக நாங்கள் தியான நிகழ்வை கொண்டாடுகின்றோம் என்று நாங்கள் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு நாளும் கொண்டாடுவதற்கு ஒரு தனிப்பட்ட முறையில் செய்ய முடியாது. இது ஒரு டீம் ஒர்க், எல்லாருடைய உதவியோடைய தான் செய்ய முடியும். ஏன்னா 4 வருஷமாக செய்வது ஈஸி இல்லை. அதுவும் 3 நேரம் செய்து கொண்டு வருகிறோம். எத்தனையோ தடங்கல்கள் எல்லாம் பெறும், அதையெல்லாம் தாண்டி இதை செய்து கொண்டு இருக்கின்றோம். இது செய்வதால் பலர் நன்மை அடைகிறார்கள். அதால் தான் நாங்கள் செய்யக்கூடியதாகவும் இருக்கின்றது. எனவே நாங்கள் இந்த இன்றைய நிகழ்ச்சிக்கு போவோம். இன்றைய நிகழ்ச்சியில் அதாவது நாங்கள் ஏப்ரல் 7 இந்தியாவுக்கு சென்றிருந்தோம். இந்த விஷயங்களை பற்றி இதுக்கு முதலில் நன்றியை தெரிவிப்போம். முதலாவதாக ராசா லோகேஷ் மாஸ்டர் எங்களுக்கு பலவிதமான உதவிகளை செய்திருக்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சியை நடைமுறைப்படுத்துவதற்காக. மற்றும் இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பாக தமாநாதன், தாராநாதன், பாபு மாஸ்டர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மற்றும் ரெக்கார்டிங்கை சதா மாஸ்டர், மற்றும் இன்றைய மெடிடேஷன் சரோ மாஸ்டர், மற்றும் ஃப்ளையர் ஆனந்தி மாஸ்டர் ஃப்ரம் கனடா, மியூசிக்கை மீரா நாகேந்திரன். இவ்வளவு பேரும் இன்றைய இந்திய நிகழ்ச்சிக்கு மாத்திரமே உதவி செய்திருக்கிறார்கள். அவர் தொடர்ந்தும் இப்படி பலருடைய உதவியால் தான் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டு வருகிறது. இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சிக்கு செல்வோம். என்னென்று சொன்னால், நான் முந்தியும் இந்தியாவுக்கு போயிருக்கின்றேன். ஆனால் இப்பொழுது தியானம் செய்த பிறகு போகும் பொழுது பல வித்தியாசமான அனுபவங்களும் வித்தியாசமான நிகழ்ச்சிகளில் நடைபெற்றது. அது மாத்திரமல்ல, எங்களுக்கு கோடை சரியான 38 டிகிரிஸ் இருந்தாலும் எங்களுக்கு அது பெருசாக தெரியவில்லை. அந்த முறையில் என்ற மகன் சிறப்பான முறையில் இந்த ட்ரிப்பை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தார். அதையும் கூறிக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து படத்தை போட்டுக்கொண்டிருக்க நாங்கள் பேசிக்கொண்டிருப்போம். இப்பொழுது அருந்ததி மாஸ்டர் தொடர்ந்து இதை நடத்துவார்கள். ஓகே, நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி எங்கள் குழுவினருக்கும், அனைத்து மாஸ்டர்ஸ் எல்லோருக்கும், உங்களுடைய உதவிகளுக்கும், சப்போர்ட் எல்லாத்துக்கும் நன்றி. அத்துடன் ராசா லோகேஷ் மாஸ்டர் இதில் நாட்கள் நான் படங்கள் அனுப்ப அவர் உபண்டா போட்டு அதில் கம்ப்யூட்டரில் போட்டு இப்போ இந்த உபண்டா எடுக்க வேண்டி எல்லாம் வந்தது. எல்லாத்துக்கும் அவர் 2-3 நாள் நேரத்தை செலவழித்து எங்களுக்காக எல்லாம் இந்த படங்களை காட்டி கொண்டிருப்பார். இது நாங்கள் முதலாவதாக ஏப்ரல் 7ஆம் தேதி நாங்கள் ஹீத்ரூவில் இருந்து எங்கள் வீட்டிலேருந்து வெளிக்கிட்டு ஹீத்ரூ ஏர்போர்ட்டுக்கு போய் நாங்கள் உண்மையாக அந்த இந்தியாவுக்கு போகிறோன்னா எத்தனையோ ஹவர்ஸ், 10 to 12 hours. ஆனால் இந்த முறை எங்களுக்கு எப்படி அந்த நேரத்தை போக்காட்டினோம்ன்றே தெரியவில்லை. அவ்வளவு வேணுண்டா தியானம் செய்கிறது மற்ற எல்லாம் நன்றாக, இவன் பிரயாணம் கூட மிகவும் சிறப்பாக எங்களுக்கு நடந்தது. அப்போ எங்களுக்கு நாங்கள் அடுத்த நாள் 8ஆம் தேதி சென்னையில் போய் இறங்கினாங்க. அப்போ இறங்கினோன்னே தெரியும் தான், இமிக்ரேஷனில் போனோன்னே என்னத்துக்கு வந்திருக்கிறீங்களெல்லாம் கேட்டு நாங்கள் டூரிஸ்டாக வந்தோம் என்று சொல்லி இப்போ அப்படியே எங்களுக்கு வெளியால் வேற இந்த பாலா டூரிஸ்ட் சர்வீஸ் எங்களுக்கு இப்படி இந்த போர்டை வச்சு கொண்டு நின்றார்கள். அப்போ நின்ற உடனே நாங்கள் உடனே எங்களை பேரை கண்டோன்னே எங்களையும் கண்டோன்னே அவருக்கு முதலே எங்களை படங்கள் அனுப்பியிருந்தபடியே அவருடன் எங்களை ஸ்பாட் பண்ணி பிடித்து நாங்களை கூட்டிக் கொண்டு, மிகவும் அருமையான டிரைவர். எங்களுக்கு முதல் நாளில் இருந்து பேருந்து கடைசி நாள் வரைக்கும் நாங்கள் அங்கே இருந்து லண்டனுக்கு வர மட்டும் இந்த டிரைவர் மிகவும் எங்களுக்கு அருமையாக எங்களை வழி நடத்தி கொண்டிருந்தார்.
ஆம், இது வந்து இப்போ என்னென்னா சில நேரத்தில் இந்த படங்கள் கொஞ்சம் மாறிக்கொண்டு வரும். ஆனபடியாக நான் படங்கள் வாரதின்படி உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். இப்போ இது வந்து பிரமிட் நாங்கள் வந்து எப்போ போனாங்கன்னா இது போட தேதி வந்து 9ஆம் தேதிக்கு பிறகு தான் நாங்கள் இது போனாங்க. ஏனென்றால் ஆர்டரில் படம் எனக்கு ராசா மாஸ்டர் எனக்கு மெசேஜ் போட்டவர் இந்த படங்கள் வந்து மாறி மாறி வர்றபடியாக நான் இதில் இருக்கிறத சொல்லி கொண்டு போகிறேன். இது பிரமிட் அகஸ்திய பிரமிட்டுக்கு போனாங்க. எங்களை வந்து சுவர்ணஸ்ரீ மேடம் வந்து எங்களை வரவேற்றார். அவள் வந்து எங்களை அது மூன்று விதமான பிரமிட் இருக்கு. அகஸ்திய பிரமிட்டில் வந்து முருகன் பிரமிட், பிள்ளையார் பிரமிட் அண்டு இப்படி எத்தனையோ பிரமிட் 3 பிரமிட்ஸும் இருக்குது. அந்த 3 பிரமிட்லேயும் போய் நாங்கள் தியானம் பண்ணாங்க. இல்லை இந்த மகன் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், இவர் இருக்கிறார், இவர் தான் எங்களோட டிரைவர். அவருக்கும் இப்போ தியானம் சொல்லி கொடுத்து அவரும் இப்போ தியானம் செய்கின்றார். அப்படி இந்த போகிற இடங்கள்ல எல்லாம் நாங்கள் இந்த தியானத்தை சொல்லி கொடுக்கறதால அந்த எங்களோட வார எல்லோரும் எங்களுக்கு மிகவும் அருமையான உதவியாக இருந்தார்கள். அந்த எனர்ஜியும் நல்லா இருந்தது எங்களுக்கு. ஏன்னா அந்த எங்களை உடனே வந்துடுவார். அந்த டைம் எல்லாம் கீப் அப் பண்ணுவினோம். அப்படியே எங்களுக்கு எல்லாம் அந்த ஸ்மூத்தாக போய் கொண்டிருந்தோம். இது வந்து இந்த அகத்திய பிரமிட்டுக்குள்ளே இருந்து மெகா பிரமிட் அதுக்குள்ளேருந்து நாங்கள் தியானம் செய்கிறோம். நல்ல அனுபவமாக இருந்தது. அவர் சுவர்ணஸ்ரீ மேடம் தான் அந்த இதில் எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறார், வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறார். அப்போ நாங்கள் இருந்த ஒரு கனநேரம் செய்யல ஒரு 15 நிமிடங்கள் செய்திருப்போம். நல்ல எங்களுக்கு எனர்ஜி கிடைச்சிது. கூட நேரம் இருக்க வேண்டித்தான் ஆசையாக இருந்தது. ஆனால் இருக்க நேரம் கருதி நாங்கள் அதை முடித்துவிட்டு நாங்கள் வெளியால் வந்துட்டோம். இது வந்து நாங்கள் எல்லாம் முடித்து கடைசி 2 நாளைக்கு முதல் தான் போனாங்கள். இது வந்து ரமண மகரிஷியின் ஆசிரமம். நாங்கள் வந்து முதல் வந்து என்ன படங்கள் மாறிக்கொண்டு போகிறபடியாக நான் மாறித்தான் சொல்ல வேண்டி இருக்கின்றது. ரமண மகரிஷி ஆசிரமம் வந்து நாங்கள் முதல் வந்து எங்கே போனாங்கள்ன்ற என்ன இடத்துக்கு போனாங்க நீங்கள் சொல்லுங்க இருக்கா? ரமண மகரிஷி ஆசிரமத்துக்கு போகும்போது திருவண்ணாமலைக்கு போனாங்க. திருவண்ணாமலைக்கு போயிருக்கேக்கில் என்ன நடந்ததுன்னா நாங்கள் திருவண்ணாமலைக்கு எங்களுக்கு வந்து 8ஆம் தேதி நாங்கள் இங்கே போனாங்கள். இந்தியாவுக்கு போய் இறங்கினோன்னே அங்கே முதல் நாங்கள் என்ன செய்தாங்கள்ன்றா 8ஆம் தேதி போனோடனே எங்களுக்கு ஜிஆர்டி ஹோட்டலில் போய் நாங்கள் அங்கே நின்று நாங்கள் மார்னிங் வெள்ளனை போயிட்டது. பிளேன் வந்து 3 o'clock in the morning அங்கே இந்தியாவில் போய் நாங்கள் சேர்ந்தோம். இப்போ எங்களோட டிரைவர் வந்து நல்ல டைமுக்கு வந்துருந்தார். அப்படியே கூட்டிகிட்டு போய் எங்களுக்கு ஜிஆர்டி ஹோட்டல் டி நகரில் நல்ல ஒரு ஹோட்டல், 5 star ஹோட்டல், மிக அருமையான எங்களுக்கு நல்ல வசதியாக இருந்தது. இப்போ நான் கொஞ்ச நேரம் போய் கொஞ்சம் வாஷ் எல்லாம் எடுத்துட்டு ஒரு 9 மணி 10 மணி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு லதா சந்திரசேகர் வந்து எங்களை கூட்டிக் கொண்டு போனவள். அவள் அந்த படங்கள் பேர்ந்து வந்து கொண்டிருக்கு. அவள் வந்து எங்களை துளசி சில்க்குக்கு கூட்டிகிட்டு போனவள். அங்கே போய் கொஞ்சம் சாரீஸ் அதுகள் எல்லாம் எடுத்துட்டு நாங்கள் வந்து பேருந்து இரவு அங்கே வந்து சாப்பிட்டு பேருந்து வந்து எங்களை ஒரு ஆள் மீட் பண்ணினவர் தான் எங்களுக்கு இந்தியாவில் எல்லாம் கொஞ்சம் உதவிகள் எல்லாம் செய்தவர். அவர் வந்து எங்களை மீட் பண்ணி போட்டு நாங்கள் அடுத்த நாள் தான் ரமண மகரிஷி அந்த திருவண்ணாமலைக்கு போய் இறங்கினோடனே அந்த அன்று பின்னேரம் வந்து நாங்கள் போய் சேர்ந்தது என்னென்னா எங்களோட இன்டர்வியூ பிஎன்சியில் ஆஃபீஸில் இன்டர்வியூ முடிஞ்சது ஒரு 3 மணி மட்டும். காலம்புற 9 மணிக்கு போய் 3 மணி மட்டும் அங்கே தான் இருந்தோம். நாங்கள் எல்லா மாஸ்டர்ஸும் வந்து அந்த இன்டர்வியூ வந்து நீங்க எங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல பார்க்கலாம். பார்க்க முடியாத அது வேற இன்டர்வியூ. மற்ற அங்கே இன்டர்வியூ நம்ம வரையில் அது வந்து பிந்து மாஸ்டரை நாங்கள் எடுத்துட்டு இருந்தவ. அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் திருவண்ணாமலைக்கு வந்தோம். திருவண்ணாமலை வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 6-7 மணித்தியாலம் ட்ராவலிங் இருக்குது. அப்போ 3 மணிக்கு வந்தால் நாங்கள் அங்கே வரைக்கில் 6-7 மணி ஆயிடுது. அப்போ அந்த ரிசப்ஷனிஸ்ட் சொன்னால் அடுத்த படங்கள் போகலாம். ரிசப்ஷனிஸ்ட் சொன்னால் நீங்கள் இப்போவே என்ன அடுத்த நாள் வந்து இது அடுத்த நாள் என்ன இது வந்து நாங்கள் நின்று ஹோட்டல்ல தான் காட்டுறோம். வேறு என்ன யோசிக்காது. ஹோட்டல்ல இப்படி ஒரு
இடம் இருக்குது. ஓ என்ன அடுத்த நாள் வந்து என்னென்னா திருவிழா நடக்கிறபடியா அவே சொல்லிச்சுட்டேன், நீங்கள் வந்து இன்றைக்கு இது இல்லைம்மா எப்படியே நில்லுங்கோ, நான் இந்த கதை முடித்த பிறகு இதுக்கு போவோம். அடுத்த நாள் வந்து பங்குனி உத்திரம் மண்டபடியாக நீங்கள் வந்து இன்றைக்கே போனால் நல்லது, அடுத்த நாள் உங்களுக்கு அங்கே கால் வைக்கவே இடம் இருக்காதுன்னு சொல்லி ரிசப்ஷனில் சொன்னான். அப்போ நாங்கள் என்ன செய்தோம் உடனே, ஆனால் அன்றைக்கு வந்து கார் ஒன்றும் போக இயலாது. அப்போ அவள் சொன்னால், நாங்கள் ஒரு ஓட்டோவை பிடிச்சி தரோம், நீங்கள் ஓட்டோவில் போயிட்டு அங்கே உள்ளுக்குள்ளே போக வேணும், உள்ளுக்குள்ளே போய் நீங்கள் சுவாமி தரிசனம் இன்றைக்கு எடுக்காட்டி நாளைக்கு எடுக்க முடியாது. அப்போ அவள் சொல்கிறான்ட்டு நாங்கள் உடனே டக்கண்டெல்லாம் குளித்து போட்டு அங்கே போனோம். அங்கே போக ஒரு 6-7 மணி அப்படி போக அங்கே உள்ளுக்குள்ளே போக அங்கே சுற்றியான கியூ. அப்போ டிக்கெட் எடுத்து போகிறாக்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம். அப்போ நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு போனோம், அதுலேயும் பெரிய கியூ தான். சுற்றி 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 கியூவில் போய் நின்று அது என்னென்னா அந்த சுவாமிகிட்ட தரிசனம் போகைக்குள்ள ஒரு சும்மா அவ்வளோ நேரம் நின்றதுக்கு ஒரு டக்குன்னு இப்படி பார்த்துட்டு உடனே அங்கே தள்ளி விட்டுவிடணும். ஆனால் எங்களுக்கு என்ன நடந்ததுன்னா, நாங்கள் அதில் போகவும் அந்த ஐயர் வந்து அவர் எங்களோட கதைக்க தொடங்கிட்டார். அப்போ அவர் எங்களோட கதைக்க தொடங்கின உடனே எனக்கு நல்ல வடிவாக காட்சி கிடைச்சது. எல்லாத்தையும் அவள் தள்ளி விட்டுருப்பினா அந்த ஐயர்கிட்ட, நீங்கள் இங்கேருந்து வாரீங்க, லண்டனோ தன்னை பிரதர் இங்கே இருக்கிறார், அப்போ இங்கே கோயிலில் இருக்கிற ஐயர்ன்ற பிரதர் தான் அவர். அப்போ அவர் எங்களோட ஒரு 5-10 நிமிஷம் பேசினபடியாக எங்களுக்கு அந்த சுவாமி தரிசனம் வடிவாக கிடைச்சிது. அப்போ அதை முடிச்சு கொண்டு நாங்கள் வெளியால் வந்து அப்போ அந்த அந்த ஓட்டோவாலேயே வர சொன்ன நாங்கள். அப்போ அவர் வந்து எங்களை கூட்டிக் கொண்டு வந்து ஹோட்டலுக்கு போனோம். அதான் அந்த முதல் பார்த்த நீங்கள் படம் வந்து ஹோட்டல் படம், அதில் தான் அந்த ஹோட்டலில் இருந்து நாங்கள் நல்ல ஹோட்டல் எல்லாம் வடிவாக இருந்தது. அப்போ நாங்கள் எல்லோரும் எங்களுக்கு சரியான ஹொட்டை இருக்குமென்னு சொன்னவே நாங்கள் ஹோட்டலுக்குள்ளே போய் இறங்கினோன்னே நல்ல வடிவாக மழை பெய்தது. மழை அடித்து சட்டி அடி முழக்கத்தோடு பெய்தது. அப்போ எங்களுக்கு அந்த குளிர்ச்சியாக இருந்த அடுத்த நாள் மார்னிங் வெள்ளனை போக வேணும்னு சொன்னேன். இல்லைன்னா கிரிவலத்துக்கு போகிறதுக்கும் உங்களுக்கு என்னென்னா நடந்து போகிறேன்னா சரியான ஹொட்டாக இருக்கும். அப்போ என்ன செய்தவே காரனும் போகலாது. அதே ஓட்டோவில் அதை அந்த ஆளை வர சொல்லி நாங்கள் அந்த ஓட்டோவிலே தான் அந்த ஒவ்வொரு 8 லிங்கத்தையும் நாங்கள் ஒவ்வொரு லிங்கமாக அதை மற்றதை போடலாமா சார் வருதோன்னு பாருங்கோ. சிதம்பரம் இல்லை சிதம்பரம் இல்லை, இது வந்து தஞ்சாவூர் தஞ்சாவூர் பெரிய கோயில். அப்போ நாங்கள் அதை முடிச்சு கொண்டு நாங்கள் என்ன செய்தாங்க, அடுத்த நாள் படியே சிதம்பரத்துக்கு போனாங்க. அப்போ சிதம்பரத்துக்கு போகிறதுக்கு நாங்கள் என்னென்னா எங்களுக்கு ஜிஆர்டி சேம் அதே ஹோட்டலில் அந்த பிரான்ச் இருக்கிறபடியாக தஞ்சாவூருக்கு வந்து, ஏன்னா சிதம்பரத்தில் அவளை எங்களுக்கு சின்ன அங்கே இருக்கிற ஹோட்டல் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, மறுபடியும் நீங்கள் தஞ்சாவூருக்கு போய் அங்கே ஒரு ஜிஆர்டி சேம் ஹோட்டலுக்கே போகணும். அப்போ நாங்கள் தஞ்சாவூர் ஜிஆர்டி ஹோட்டலுக்கு போனாங்க. அங்கே போய் விடிய காலம்புற முதல் நாள் போய் இரவு நாங்கள் திருவண்ணாமலை முடிச்சுட்டு அங்கே போய் அங்கே இரவு போய் சேர்ந்த பிறகு அடுத்த நாள் விடிய வெள்ளன்னு நாங்கள் என்னென்ன தஞ்சாவூரில் நின்றபடியாக தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கும் போய் அங்கே பெரிய ஒரு லிங்கம் நந்தி இருக்கிற அதையெல்லாம் பார்த்து கொண்டு அதை முடிச்சு கொண்டு திருமணஞ்சேரிக்கும் போனாங்க. அதுவும் ஒரு இன்னொரு கோயில், அதுக்கும் போயிட்டு பேருந்து நாங்கள் சிதம்பரம் போனாங்க. இப்போ சிதம்பரம் காட்டுறீங்களா வருதான்னு பார்ப்போம். சிதம்பரத்துக்கு போய் தெரியுந்தானே, இதுவும் தஞ்சாவூர் தான். சிதம்பரத்தில் வந்து உங்களுக்கு தெரியுந்தானே, அந்த இங்கே வேறு ஒரு ஐயர் வந்து அவர் தான் எங்களை வந்து ரிசீவ் பண்ணி சிதம்பரம் முழுக்க இதுதான் இந்த பிஎம்சியில் இதுதான் சூர்யா மேடம். சூர்யா எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இங்கே வந்து எங்களுக்கு எல்லாம் செய்வோம். இதுதான் சூர்யா மேடம். இது வந்து பிந்து தான் எங்களை இன்டர்வியூ பண்ணினோம். போன அடுத்த நாளே எங்களுக்கு இன்டர்வியூக்கு புக் பண்ணி போட்டினோம். அப்போ நாங்கள் 9 மணிக்கு அங்கே பிஎம்சிக்கு போனோம். 3 மணி மட்டும் அங்கே தான் இருந்தோம். நாங்கள் இன்டர்வியூ பண்ணினவே. இன்டர்வியூ 2-3 மணித்தியாலும் நடந்திருக்கும். இன்டர்வியூ கேள்வியெல்லாம் கேட்டு என்ன மாதிரி வந்தீங்கள், என்ன மாதிரி இந்த தியானத்துக்குள்ளே வந்தீங்களெல்லாம் கணக்க கேள்விகள் கேட்டு நாங்கள் 2 பேரும் செய்தாங்க. நான் முதல் சாரி எடுத்திருந்தேன்னா பேருந்து டக்கண்டு மாற்றி முடிஞ்சு இது பேருந்து தான் படம் எடுத்தது. பேருந்து இவ தான் கிரகலட்சுமி, வர்றவ தான் இங்கே கிரகலட்சுமி. இது அவனோட சிஸ்டர், அவள் ஜெயந்தி, அவள் அங்கே தான் ஒர்க் பண்ணுறா. இவர் தான் அந்த டைரக்டர் பிஎம்சி ஜெயக்குமார். அப்போ இவையில் எல்லாரும் எங்களை சந்திக்கிறதுக்காக இவர் வந்திருந்தார் எங்களை. அப்படி எல்லாரும் நல்ல வடிவாக ட்ரீட் பண்ணியிருந்துச்சுன்னா இந்த தியானம் செய்கிறதாலேயே இன்னும் தெரிய எங்கே போனாலும் சிறப்பாக இருந்தது.
அடுத்த படம் மாஸ்டர். இதுதான் நாங்கள் முதல் நாள் இறங்கின உடனே பிளேனால் இறங்கி வந்த பிறகு அந்த விடிய வெள்ளனை எங்களை அவங்க தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும் லதா சந்திரசேகர் அவர் வந்து எங்களை கூட்டியன் போனவர் அந்த துளசி சில்க்ஸுக்கு எங்களுக்கு டிரைவரோட அந்த டிரைவர் என்னென்னா எங்களோடையே தான் அவருக்கு நாங்கள் போகிற இடங்கள் எல்லாம் அக்கமடேஷன் டிரைவர்ஸ் அக்கமடேஷன் இருக்கும் அதுக்கு அவரை கொடுத்து அவர் டைமுக்கு எல்லாம் வந்துடுவார். அப்போ வந்து எங்களோட வந்து ஒரு 3-4 hours எங்களோட நின்றவர். அடுத்த படம் என்ன எங்களுக்கு தெரியாது எங்கே போகிறேன்னு. இது வந்து கடைசி கிரிஜா மேடம் வீட்டை போனாங்க. என்ன நடந்தேன்னா நாங்கள் 8ஆம் தேதி போய் இறங்கினாங்கள். 8ஆம் தேதி இறங்கி 9ஆம் தேதி பிஎம்சி இன்டர்வியூ. இப்போ இந்த 10ஆம் தேதி வந்து நாங்கள் திருமணஞ்சேரி மற்றது தஞ்சாவூர் கோயில். இப்போ இந்த 11ஆம் தேதி வந்து சிதம்பரம். இப்போ இந்த 12ஆம் தேதி அந்த இது என்ன பிரமிட்டுக்கு போனோம். இப்போ இந்த 13 தான் இந்த லதா சந்திரசேகர் விட்டு எல்லா மாஸ்டர்ஸையும் கண்டு நாங்கள். அதுவும் அந்த படங்கள் வரும். ஆனால் கிரிஜா மேடத்தின வீடு சரியான தூரம். அப்போ எங்களுக்கு அவர் டெலிஃபோன் பண்ணி எங்களுக்கு என்னென்னா அந்த டைமே கிடைக்கல அவள் போய் மீட் பண்ணுறதுக்கு. அப்போ நான் சொன்னேன் அவள் நாங்கள் போகிற இடம் அவள் வேறு எங்கேயோ இடம், நாங்கள் இருக்கிற நேரம் அவள் வேறு எங்கேயோ இடம். ஆனால் அவள் சொல்லி போட்டால் நீங்கள் இப்படியும் தன்னை வீட்டை வராமல் போகக்கூடாது. அப்போ நாங்கள் சொன்னேன் நாங்கள் ஸ்லானுக்கு போயிட்டு அப்போ 14ஆம் தேதி நாங்கள் ஸ்ரீலங்கா போகிறோம். இப்போ ஸ்லானுக்கு போயிட்டு ஒரு நாள் இந்தியாவில் வந்து நிற்கிற மாதிரி தான் வந்து நாங்கள் என்ன மகன் சொன்னார் ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு டூ லாங் ட்ராவலிங் ஆனபடியாக 1 day பிரேக் எடுத்துகிட்டு இந்தியாவில் போக மாட்டேன். அப்போ அந்த ஒரு நாள் அவர்கிட்ட சொன்னேன் அப்படி கட்டாயம் வாரமாட்டேன். இப்போ என்ன அவள் எங்களுக்கு சாப்பாடெல்லாம் சமைச்சு வச்சு காலம்புற வர வேணும்னு சொல்லி நாங்கள் போய் ஒரு 3-4 hours இருந்தாலும் அவரோட நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணினாங்க. இது வந்து இவர் வந்து எங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். இவேல் இங்கேயும் லண்டனில் இருந்தவே இப்போ அங்கே இருக்கிறோம். அப்போ இவேல் எங்கட அன்றைக்கு நாங்கள் 13ஆம் தேதி வர்றதுக்கு முதல் நாள் அடுத்த நாள் ஸ்ரீலங்கா போகிறோம். இவேல் எங்களை அன்னலக்ஷ்மி ரெஸ்டாரண்ட்னு சொல்லி இரவு டின்னருக்கு கூட்டியன் போனவேல். அதை போல் ரெஸ்டாரண்ட் நான் ஒரு இடம் காணையில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரெஸ்டாரண்ட் அங்கே இந்தியாவிலேயும் ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட் தான். அங்கே 4 course மீல்னு சொல்லி 4 இது சாப்பாடுகள், ஒவ்வொரு இதுலேயும் விதமான சாப்பாடுகள் இருந்தார்கள். சிரமமாக இருந்தது. அங்கே தான் நான் இந்த சலட் அதுகள் சாப்பிட்டது. இந்தியாவுக்கு போய் கொஞ்சம் கவனமாக இருந்தேன். நாங்கள் தண்ணியோ சட்னியோ ஒன்று மடிக்கையில் நைவே சொல்லிச்சு இந்த சட்னியெல்லாம் இங்கேயெல்லாம் நல்லா தான் இருக்கும், மறுபடியும் நீங்கள் சாப்பிடலாம். இதுதான் லதா சேகர் மாஸ்டர் விட்டு எல்லா மாஸ்டர்ஸும் வந்திருந்தவை. இவர் சந்திரகலா மாஸ்டர் நல்ல அருமையான மாஸ்டர். அவர் வெரி டவுன் டு எர்த். நேராக பார்க்கல சரியான வித்தியா ஒரு யங்குலாக தான் தெரிஞ்சது எங்களுக்கு. இது அவன் ஹஸ்பண்ட். அப்போ நாங்கள் 4 பேரும் இருந்தாங்க. எனக்கு ஒரு சின்ன ஒரு இது தந்தவ என்ன கிறிஸ்டல் ஒன்று தந்து அதை கொண்டே வீட்டை வச்சுடுங்கன்னு சொன்னேன். இதெல்லாம் இது தெரியுது உங்களுக்கு சந்திரகலா மேடம். இது நாங்கள் 2 பேரும் பிரசாந்தி. இப்போ இந்த பின்னால் என்ன ஸ்வர்ண புத்தா இருக்கிறா. இது வந்து சூர்யா. இதெல்லாம் இவையில கண்டிருப்பீங்கள். இவையிலெல்லாம் பார மாஸ்டர்ஸ். அப்போ இவையிலெல்லாம் அன்றைக்கு வந்திருந்த வேல். அப்போ அவையில் வந்திருந்தபடியா எந்த கனெக்ஷன் கேட்குதா நான் பேசுறது? எந்த கேட்குதா எல்லாருக்கும்? இப்போ தெளிவாக இருக்குது. ஓகே. அப்போ இவையில் எல்லாரும் வந்திருந்தேன். ஒரு 40-50 பேர் அன்றைக்கு வந்திருந்துச்சுன்னா சில பேர் எங்களுக்கு தெரியாது. ஆனால் இவையிலெல்லாம் எங்களோட ஜூமில் சில நேரத்தில் வந்து தாங்க பார்க்குற வேலைன்னு சொல்லி இருந்துச்சுன்னா. அடுத்த படம் மாஸ்டர். இதுதான் நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். இந்த இன்டர்வியூவில் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் ஷேர் பண்ணிக்கொண்டோம். இதில் இருக்கிறது தான் அடுத்த இவர் பிரமிட், எங்களோட அகஸ்திய பிரமிட் டைரக்டராக இருக்கிற இவர் தான் இந்த சந்திரசேகர். இதில் ஒரு கணக்கு பேர். இது வந்து இந்த அவனை விட்ட ஊஞ்சல் இருக்குது. இதில் வந்து சந்திரகலா மேடம், மற்றது ஹஸ்பண்ட், மற்ற இவரை கண்டிருப்பீங்க நடிகர் பிஎம்சியில் கணக்க இதுகள் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நிறைய. பட் இது அவன் வீட்டில் தான் அன்றைக்கு நடந்தது. இந்தியாவிலே மக்கள் எல்லாரும் இருக்கணும். அடுத்த படம் மாஸ்டர். இது சூர்யா எங்களை பற்றி சொல்லி கொண்டிருக்கிற எங்களை அறிமுகம் படுத்துகிற சூர்யா மாஸ்டர். அடுத்த படம் அது மதியத்தான் போய்கொண்டிருக்குது. இது வந்து அங்கே அன்றைக்கு வந்து மதுரையில் வந்து ஒரு
ஒரு இந்த இருக்கிற 4 பேரும், இந்த 1 2 3 4 பேரும் மதுரையில் ஒரு யக்னம் செய்தவையெல்லாம் நல்ல சக்ஸஸாக இருந்ததுன்னு சொல்லி அவைகளுக்கு பொன்னாடை போக்குறதுக்கு அவைகளுக்கும் போட்டு, இது ஒரு யங் பாய், சரியான ஒரு யங் பாய். இவர் தான் நல்ல வடிவாக எல்லாம் செய்தது, தனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி கொண்டிருந்தார். மதுரையில் இருக்கிறார்கள். இதில் ஸ்வர்ண புத்தா இருக்கிற அவனோட மகளும் வந்திருந்தது. அப்படி எல்லாரும் மாஸ்டர்ஸை நாங்கள் சந்திக்கக்கூடிய இங்கே வந்தவங்களுக்கு தங்களோட இதுகளை தர எல்லா மாஸ்டர்ஸையும் சந்தித்தோம். அதில் ஒரு சந்தோஷமாக இருந்தது. எல்லாரும் நேரில் பார்க்கல, அவைகளுக்கும் சந்தோஷமாக இருந்தார்கள். அடுத்த படம் மாஸ்டர் இது எங்களை பொன்னாட போக்கினம். அதில் இது தெரியும் தானே, ஸ்வர்ணா புத்தாண்ட 2வது மகள் இதில் இருக்கிறார். அங்கால எல்லாம் கிண பேர் இருக்கினோம். இதுதான் லதா சந்திரசேகரும் அவன் ஹஸ்பண்டும் இதில் இருக்கினோம். அதில் பிரமிட் மேலே வீட்டுக்கு மேலேயும் இதில் கட்டி இருக்கணும். இது வீட்டுக்குள்ளே எல்லாம் பிரமிட் இருக்குது அவன் வீட்டில். இப்போ லதா சந்திரசேகர் மேடம் நல்லா எல்லாருக்கும் சாப்பாடு எல்லாம் சமைச்சு நல்ல வடிவாக அன்றைக்கு லஞ்ச் எல்லாருக்கும் கொடுத்து நல்லா செய்தவேல். அடுத்த பாடம் இது நாங்கள் இவர் பேசி கொண்டிருக்கிறார். இதாவில் அந்த பொன்னாட போத்தது. அடுத்தது போய்கொண்டு போங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மாஸ்டர். இது நாங்கள் இதுதான் பிஎம்சி இந்த லதா மாஸ்டர் விட்ட போக முதல் நாங்கள் இது லீலா பேலஸ். இது என்னென்னா மகன் சின்னல்ல ஒருக்கா லீலா பேலஸில் நாங்கள் நின்றுனாங்க. அது நல்ல ஒரு ஹோட்டல். அப்போ அங்கே 2 நாள் அது வெரி வெரி எக்ஸ்பென்சிவ் ஆனது. அப்போ தனக்கு 2 நாள் நிற்கணுமென்று அவரை கூட்டிகிட்டு போய் நாங்கள் 2 நாள் சிதம்பரத்துக்கு பிறகு இந்த ஹோட்டலில் போய் இறங்கினாங்க. லீலா பேலஸ் அருமையான ஹோட்டல். போனோன்னே உங்களை நல்ல வடிவாக வரவேற்பினோம். எல்லா ஹோட்டலும் இப்படித்தான் மாலை போட்டு வரவேற்கிறேன். இது கொஞ்சம் வித்தியாசமாக செய்வினா. நல்ல திறமான ஹோட்டல். அங்கே எல்லாம் இருக்குது. மசாஜுகள் எல்லாம் நாங்களும் போனோம், எல்லாம் செய்தோம். அப்படி நல்ல அருமையான ட்ரிப்பாக இருந்தது எங்களுக்கு. இந்தியாவில் அந்த வக்கியான்னு சொன்னது தான் நாங்கள் எங்களுக்கு ஒன்று நாங்கள் ஃபீல் பண்ணல. இது பிரமிட், அகஸ்திய பிரமிட்டில். இப்போ அகஸ்திய பிரமிட்டில் என்ன நாங்கள் திருவண்ணாமலையில் போயிருக்கேக்கல. இவ சுனிதா, உங்களுக்கு தெரிந்து கண்டிருப்பீங்க. அவள் திருவண்ணாமலையில் தான் இருக்கிறவ. அப்போ அவள் எனக்கு சொன்னவ, நீங்கள் வந்தால் கட்டாயம் திருவண்ணாமலைக்கு வரணுமாண்டு. அப்போ திருவண்ணாமலைக்கு அன்றைக்குத்தான் இந்த எல்லாம் பங்குனி உத்திரத்துக்கு செட்டியான சனமும் அதுவும் இப்போ ரோட்ஸ் எல்லாம் க்ளோஸ். அப்போ இவர்கிட்ட போகிறேன்னா செட்டியான எங்கிட்ட டிரைவர் சொன்னார், இவர்கிட்ட போகிறேன்னா நீங்கள் அகஸ்திய பிரமிட் எல்லாம் லேட்டாக போயிடுவீங்க. ஆனப்படியாக இந்த ட்ரிப்பு கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமெண்டு. அப்போ நான் யோசிச்சேன் என்ன செய்கிறது, போகாமல் விடுவோம்னுட்டு பேசாமல் விட்டுட்டேன். ஆனால் எனக்கு ஒரு கொஞ்சம் துக்கமாக இருந்தது. ஏன்னா எல்லாரையும் சந்திச்சேன், நான் எல்லா மாஸ்டரையும் சந்திச்சது சந்திக்கலையேன்னு சொல்லி அப்படி விட்டுட்டு நாங்கள் அகஸ்திய பிரமிட்டுக்கு போய் நடந்து கொண்டு வாரோம். ஒரு ஆள் மெல்லமாக நடந்து வாரான். அதை பார்த்தா அவள் என்னட்ட கிட்ட வாரா. இப்போ இவர் சொன்னார், இதில் வாரது யாருன்னு தெரியுதோன்னு பார்க்க அது பார்த்தா சுனிதா. அப்போ தான் நான் யோசித்தேன், இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையானது. அப்போ நான் அங்கே போகணுமென்று இருந்தேன். அங்கே போயிருந்தாலும் மீட் பண்ணி இருக்க மாட்டேன். அப்போ அந்த மழையையும் பெய்ய பண்ணி எங்களை போக விடாமல் அந்த டிராஃபிக் எல்லாத்தையும் நிப்பாட்டி அப்போ நாங்கள் போயிருந்தால் அந்த டைம் எங்களுக்கு வேஸ்ட்டாக போயிருக்கும். அப்போ அங்கே மீட் பண்ணினாங்க. சுனிதா இது இவர் நான் இது என் மகன், மற்றது இவர் தான் ஸ்வர்ணஸ்ரீ. மிக அருமையாக எங்களை கூட்டிக் கொண்டு எல்லாம் அந்த வெயிலுக்குள்ள கூட்டி கொண்டு போனான். நாங்கள் காரில் போனது தான். இப்போ இந்த அவங்க காரில் எங்களோட வந்தது. என்ன ஒவ்வொரு மெகா பிரமிட் உண்டு, அகஸ்திய பிரமிட், அதில் என்ன பிள்ளையார் பிரமிட், முருகன் பிரமிட் உண்டு, எல்லாம் பக்கத்தில் தான் கிடக்குது. ஆனால் தூர இருக்குது. இந்த பிரமிட்டுகள் எல்லாத்துக்கும் ஸ்பான்சர் பண்ணினது கூட இதில் நிப்பாட்டுங்க வாரம் ஸ்பான்சர் பண்ண கூட பிரதீப். அவருக்கு யாரோ கதை சொல்லிச்சுன்னா ஒரு ஆள் நிறைய காசு கொண்டு கொடுத்துதாம். அவர் வேண்டாம்னு சொல்லவும் கொடுத்துதாம். அது என்னண்டா அவர் சொன்னாராம், இல்லை இதை நீங்கள் தான் பாவிக்க வேணும்னு சொல்லி. அப்போ அவர் அந்த பிரமிட்டுகளை எல்லாத்தையும் அவர் தான் அங்கே அகத்திய பிரமிட்டுக்கு ஃபன் பண்ணி இப்போ நல்ல வடிவாக கட்டி கொண்டு இருக்கிறான். ஒரு பிரமிட்டுக்கில் சரியான எல்லாம் கிறிஸ்டல் எல்லாம் போட்டு மாம்பிள் எல்லாம் போட்டு பார்த்து அதுலேருந்து மெடிடேஷன் செய்தீங்களா நல்ல எனர்ஜி வரக்கூடியதாக இருக்குது. எங்களுக்கு எந்த டைம் கணக்கை நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணல. அங்கே ஒவ்வொரு இடமும் கொஞ்சம் நேரம் போயிட்டு நாங்கள்
இது வந்து எல்லாம் இந்த அகத்திய பிரமிட்டுக்கு தான் இது கட்டாயம் அது போகணும்னு சொல்லித்தான் நாங்கள் போனாங்க. அன்றைக்கு அவையில் நாங்கள் போன உடனே எங்களுக்கு என்ன குடிக்கிறீங்களான்னு கேட்டுச்சுன்னா, அப்போ எங்களுக்கு நாங்கள் அந்த பாட்டில் வாட்டர் தான் குடிக்கிறது. அப்போ நாங்கள் சொன்னோம், அவையில் சொல்லிச்சா உங்கள்கிட்ட பாட்டில் வாட்டர் இருந்தால் தாங்கோ, நாங்கள் அதிலேயே போட்டு தரோம்னா இந்த தேசிக்காய் போட்டு அந்த சக்கரை தண்ணின்னு சொல்லுவீனா அது எங்களுக்கு உடனே தந்துச்சுதான். எங்கிட்ட நாங்கள் கொண்டு போகிற தண்ணியிலே போட்டு தந்துச்சுதான். ஏன்னா நாங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தோம். நாங்கள் சாப்பாடு விஷயத்துலேயோ தண்ணி விஷயத்துலேயோ சரியான கவனமாக இருந்ததில் மற்ற எல்லாம் பிரபஞ்சத்தாலே எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் இருந்தது வர மாட்டேன். அதுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும் பிரபஞ்சத்துக்கும். இப்போ எல்லாரும் இந்த பிரமிட் எல்லாரையும் கொண்டே கூட்டி காட்டினா. இப்போ இந்த அன்றைக்கு சாப்பாடுன்னு தந்துச்சுன்னா லஞ்ச் வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி மிகவும் டேஸ்டியாக இருந்தது. இது வந்து சிதம்பரம் ஐயரை கண்டிருக்கிறீங்க, ஒரு சின்ன பிள்ளை தான். அவர் வந்து எங்களை முழுக்க வாங்க வர மட்டும் 10 தரம் ஃபோன் பண்ணி போடுவேன். எப்போ வரீங்க, இங்கே நிற்கிறீங்களேன்னு கேட்டு பேருந்து நாங்கள் அங்கே போய் சிதம்பரத்தில் போய் அங்கே கிட்ட தெரியும் இவர் கொண்டே நேராக கொண்டே சிதம்பரத்துக்கு முன்னால் அங்கே இங்கேருந்து போன ராசலோகேஷ் மாஸ்டரையும் இவர் கூட்டி கொண்டு தெரிஞ்சவர், நந்தினியை கூட்டி கொண்டு தெரிஞ்சவர். அப்படி நாங்கள் சொல்கிற எல்லாருக்கும் நல்ல வடிவாக உள்ளுக்குள்ளே கொண்டே காட்டுவேன். அப்படி இந்த பாய் தான் அங்கே இருக்கிறார். என்னென்னா இவர்கிட்ட கிரேட் கிராண்ட்ஃபாதர் எங்களோட அப்பாவோட நல்ல ஃப்ரெண்ட். அப்போ எங்களோட அப்பா கொஞ்சம் அங்கே நாங்கள் கோயிலுக்கு நடுக அந்த இது ஃபண்ட் அனுப்புகிறோம் நாங்கள். அப்போ அந்த காலம் தொடக்கம் எங்களோட ஃபேமிலியில் எல்லோரும் அங்கே கொடுத்து கொண்டு இருக்கிறபடியாக எங்களுக்கு கொஞ்சம் எங்களை கொஞ்சம் கவனிப்பினம் போனாலும் பட் எங்களுக்கு அந்த விபூதி சந்தனம் ஒவ்வொரு மாதம் அனுப்பி கொண்டு இருப்பினோம். அப்போ அங்கே போய் சிதம்பரத்துக்கு போய் நல்ல வடிவாக பார்த்தோம். இவரை தெரியுமான்னு நினைக்கிறேன், பாலாஜி மாஸ்டர். அவர் வந்து எங்களை பார்க்குறதுக்காக பிஎம்சி ஆஃபீஸ், இது வந்து பிஎம்சி ஆஃபீஸ் வந்து அங்கே 8ஆம் தேதி, அது அடுத்த நாள் எங்களை இன்டர்வியூக்கு முதல் பிஎம்சி ஆஃபீஸில் இது பாலாஜி வந்திருந்தவர். அப்படி எல்லா மாஸ்டர்ஸையும் கண்டோம். அவரும் வந்து எங்களோட பேசி கொண்டிருந்தார். அடுத்தது இதுதான் இந்த முழு ஒர்க்கர்ஸும் இவையில் தான் இந்த பிஎம்சியை சூர்யா மேடம் அங்கே இருக்கிறது. இது வந்து இந்த பாய்ஸ் 2 பேரும் தான் இன்டர்வியூ பண்ணுறேன்டான அங்கே எல்லா இந்த பிஎம்சியில் நடக்கிற எடிட்டிங் எல்லாம் செய்கிறது இந்த 2 பாய்ஸும் தான். அதுக்கு என்ன பேர் சொன்னவேல் மறந்துட்டேன். இந்த 2 பேரும் தான் எல்லாம் செய்வினோம். மற்ற இவையில் 2 பேரும் இந்த இன்டர்வியூ பண்ணுறது, இன்டர்வியூவில் மற்றது இந்த பிஎம்சியில் வர நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்கும் இந்த பேக்போன்ஸாக இருக்கிறது இந்த இவ்வளோ பேரும் தான். எல்லாம் எடிட் பண்ணி வடிவாக செய்வினா. இதுதான் அந்த டைரக்டர். இவர் தான் கூட ஃபண்டிங் பண்ணுறவர். பிஎம்சியை ஸ்டார்ட் பண்ணி வச்சது இவர் தான், ஜெயக்குமாரன்னு நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கேயோ தூரம் இருக்கிறவர் எங்களை பார்க்கணும் மண்டத்துக்காக வந்து கொஞ்சம் நேரம் எங்களோட இருந்து காய்ச்சி போட்டு போனவர். இது வந்து பிஎம்சி ஆஃபீஸ். இதுவும் பிஎம்சி ஆஃபீஸுக்குள்ளே தான் இருக்கிறோம். இப்போ இந்த அன்றைக்கு எங்களுக்கு லஞ்ச் அங்கே தான் சாப்பிட்டோம். எல்லாருமா சேர்ந்து இருந்து சாப்பிட்டு கதைச்சி எல்லாம் செய்தோம். இது வந்து எங்களோட ஜிஆர்டி ஹோட்டல் திரும்ப எங்களுக்கு நல்ல வெரி ப்ளசன்ட் ஸ்டேயாக இருந்தது இந்தியா முழுக்க. மற்றது இது ஈவினிங் பின்னேரம் வந்து இவர் எங்களை மீட் பண்ணினவர். அடுத்தது இது கிரிஜா மேடத்தின் வீட்டில். கிரிஜா மேடமும் அவன் டாட்டர் பூர்ணிமா 2 பேரும் ஆப்போசிட் ஃப்ளாட் உண்டு, நல்ல வடிவான ஃப்ளாட் உண்டு, வெரி நீட் அண்ட் வெரி நைஸ் ஃப்ளாட். அங்கே தான் இருக்கிறார் கிரிஜா மேடம். அதுக்கு ஆப்போசிட் ஹவுஸ் வந்து அவன் டாட்டர் பூர்ணிமாண்ட வீடு. இது திரும்ப அது இப்போ இது வந்து பிரசாந்தி, சந்திரகலா, சூர்யா. இது இதுதான் இந்த பிரசாந்தி மேடம் வேல் 2 பேரும் தான் அகஸ்திய பிரமிட் ரன் பண்ணி எல்லாம் செய்கிறது. இவர் அமல் சந்திரசேகர்ன்னு சொல்லி நாங்கள் என்னென்னா எல்லாருக்கும் கொடுத்து வச்சு நாங்கள் என்னென்னா எல்லாரும் வந்து எங்களை மீட் பண்ணுறதுக்காக வந்தவேல். எல்லோரும் தூர இருக்கிறாக்கள் எல்லாம் வந்தவேல். எங்களுக்கு போக முடியாது. நாங்கள் போனது ஒரு 6 நாளில் நாங்கள் எல்லார்கிட்ட வீட்டையும் போய் எல்லோரும் வர சொன்னதான் போக முடியல. அப்போ தான் நாங்கள் சொன்னாங்க வேண்ட வீட்டை வந்து நாங்கள் உங்களை சந்திக்கிறோம்னு சொல்லி சந்தித்தோம். இதான் இந்த சந்திரகலா மேடம் எனக்கு அந்த பேக்கில் ஒரு கிறிஸ்டல் ஒன்று தந்தவ, அதுதான் நான் வச்சிருக்கிறேன். அடுத்தது மாஸ்டர். இவ்வளவுதான் மாஸ்டர். ஓகே.
அப்போ இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு அருமையான 1.5 மணி நேரத்தில் நல்ல டைமுக்கு முடிச்சிட்டோம். அருமையான ட்ரிப் எங்களுக்கு. எங்களுக்கு ஒரு வருத்தமோ ஒரு என்னவோ ஒன்றுமே வராமல் நாங்கள் நல்லா அருமையாக போய் வந்தோம். நான் நினைக்கிறேன் இவ்வளோ நாளும் முந்தி போன பயணங்களை விட இந்த முறை எங்களுக்கு இந்தியா போகும் பொழுது பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதம் எல்லாம் கிடைச்சது. நாங்கள் அருமையான ஒரு தியான பயணத்தை முடித்து எங்கள் காண்ற எல்லாருக்கும் அங்கேயே நாங்களே தியானமும் இவர் சொல்லி கொடுத்து எங்களை வார டிரைவரோடையும் பிள்ளைகளுக்கும் அவையிலெல்லாம் சொல்லி கொடுத்து ஒரு அருமையான இந்தியன் ட்ரிப் எங்களுக்கு முடிஞ்சது. கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. நன்றி. That was a marvelous presentation, Arunati Master and Sri Kandaraju Master. For the appreciation, let's clap our hands for seconds. Thank you. முதலாவதாக கேள்வி கேட்பவர் தமயந்தி சண்முகநாதன். சிதம்பர ரகசியத்தை கண்டீர்களா, பார்த்தீர்களா? சிதம்பர ரகசியம் என்றால் என்ன? சிதம்பரம் ரகசியத்தில் அங்கே ஒன்றும் இல்லை. என்னென்றால் சிதம்பர ரகசியம் அந்த ஒரு உங்களைத்தான் நீங்கள் அந்த ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும். அந்த கண்ணாடியில் தெரிகிற உருவங்கள் தான் அந்த ரகசியம்னு சொல்கிறது. அந்த ஒன்றும் அப்படியே ஒன்றும் எனக்கு தெரிய இல்லை அளவில் காட்டுறது இதுதான் சிதம்பர ரகசியம். ஆனால் சிவனையும் பார்வதியையும் நல்ல வடிவாக கிட்ட இருந்து நாங்கள் தரிசித்தோம். அந்தளத்துக்கு கன நேரமாக இருந்து, ஆனால் கொஞ்சம் மந்திரமாக இருந்தது. பின்னாலெல்லாம் ஆக்கள் நிற்கினம். நாங்கள் இப்படி வந்திருந்து முன்னுக்கு நின்று செய்யக்கலாம் கொஞ்சம் மந்திரமாகவும் இருந்தது. ஆனால் எங்களுக்கு இன்னும் கடவுள் தரிசனம் மிகவும் சிறப்பாக இருந்தது. நன்றி. Nandri Dhamma Master. We also went to see the Ittalingams as well. அதுல 8 லிங்கத்தையும் பார்த்தோம். ஒவ்வொன்றையும் இறங்கி சுத்தி கும்பிட்டுட்டு அதுல எல்லாருக்கும் அந்த தச்சின மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு வரைக்கும் ஒரு சந்தோஷமா இருந்தது. எல்லாரும் அதுல நிப்பினம் அந்த காசு கேப்பினம். அப்ப நாங்கள் எல்லாம் மாற்றி வச்சிருந்தோம். டக் டக்குன்னு கொடுத்துட்டு நல்ல ஒரு என்ன சொல்றது, நல்ல அருமையான ஒரு பயணமா இருந்தது. நாங்கள் திருவண்ணாமலையில் போய் இருக்கையில் தான் ஒரு சரியான ஒரு வித்தியாசமான எங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி எல்லாம் நடந்தது. அதெல்லாம் நான் நினைக்கிறேன் இந்த கடவுள் கிருபையாக எல்லாம் நடக்கிறது என்று நினைக்கின்றேன். Thank you. Kanku Ganesan Master, நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். நன்றி அம்மா. இவைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. உங்களது பயணம் சிறப்பாக அமைந்ததைட்டு எனக்கு மகிழ்ச்சி. அதை எடுத்து கூறிய உங்களுக்கு எனது வாழ்த்துக்களும் நன்றிகளும் வணக்கங்களும் மகிழ்ச்சியும். நீங்கள் ஒரே ஒரு there's a phone call, there's a problem all the time. It's okay. தொல்லைபேசி மன்னிக்கவும். என்னென்றால் ஒரே ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். அந்த சிதம்பர ரகசியம் என்பது ஆகாயத்தலம் என்று வேற சிதம்பரத்தை ஆகாயம் என்றா ஒரு வெளிதானே. அப்ப சிதம்பர நடராஜரையும் சிவகாமி அம்மையும் பக்கத்தில் இருத்தி கொண்டு சரந்ததி அம்மா ஐயர் காட்டியிருப்பார் நினைக்கிறேன். ஒரு இடத்துல ஒரு மாலை போட்டிருக்கும் ஒரு வெளியில இலையிலையா தெரியும். அந்த இலையின் நடுவில இருக்கிறது தான் சிதம்பர ரகசியம் என்று கூறுவார்கள். அது உண்மையா அது இந்த கருத்து என்னென்றால் இந்த உலகமே வெளி, அதாவது ஆகாயத்தலம் என்ற வழியாத்தான் அந்த கருத்தை உணர்த்துவதற்குத்தான் அந்த சிதம்பர ரகசியம் என்று கூறுவார்கள். மற்றது அருந்ததியம்மா நீங்கள் ஒரே ஒரு புல விட்டுட்டீங்கள் என்னென்றால் உங்களுடைய அப்பாவின் ஃப்ரெண்ட் யார் என்றால் இந்த பையன் பேரன், அதாவது கிராண்ட் ஃபாதர் மச்சான் அவர் தான் உங்களுடைய அப்பாண்ட ஃப்ரெண்ட். அது அப்பாவாலதான் அவரை நானும் காண வேண்டி வந்தது. அவரை சொல்றது அத்தின் மேரண்டு கூப்பிடுறார். அத்தின் மேரண்டா மச்சான் என்று கருத்து. இந்த பையன் தகப்பன் உண்மையா இவர் மனம் என்னன்னா அந்த பிறா மக்கள் தான், அதாவது அவருக்கு பிள்ளைகள் இல்லை, வளர்ப்பு பிள்ளைகள் தான் இந்த பெற்ற தகப்பன். இவைகளை எடுத்து வளர்த்ததுக்கு பிறந்தவர் தான் இந்த உங்களுக்கு பிறந்த பையன். அப்ப அவற்ற பேரன், அதாவது இவற்ற பையன் அப்பாண்ட மச்சான், அவன் அப்பாண்ட சகோதரியின் புருஷன், அவரை அத்தின் மேரண்டு தான் கூப்பிடுவார். அத்தின் மேரண்டா பிராமண பாசையில மச்சான்.
அந்தபடியால் அவர்தான் உங்களுடைய அப்பாவுக்கு ஃப்ரெண்டா அந்த இருந்தார். என்னன்னா அவையில் அந்த நாங்கள் அப்ப போன வீட்டுல தான் இருக்கிறேன். அப்ப கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி வடிவா செய்திருக்கேன். அவரும் அப்ப சாப்பாடு தந்தவே அந்த ராசநாயக்கர்கள் இவரும் இந்த முறை எங்களை சாப்பிட வேணும்னு சொல்லி வடை பாயசத்தோட வடிவா கனெக்ட் செய்தவேல். அதனால வடிவா செய்தார். நன்றி. உங்களுடைய அப்பாவால தான் நானும் அவர்களை தொடர்பு கொள்ள வேண்டியதா வந்தது எத்தனையோ வருடமாக. எல்லாம் என்ன சொல்லுங்க, பூர்வ புண்ணியம் என்று சொல்றது என்ன, தொண்டு நாங்கள் செய்யறது பின் எங்கட பிள்ளைகள் எங்கட அப்பா செய்ததால நாங்கள் இதை அனுபவிக்கின்றோம். பின் நாங்கள் செய்யறத பிள்ளைகள், அதுதான் நீ சொல்றவே. பேரண்ட்ஸ் நல்ல பேரண்ட்ஸ் வந்தா பிள்ளைகளும் அதே மாதிரி வந்து கொண்டிருப்பினம் எல்லாம். அதான் அவரால்தான் நாங்களும் அதுல அந்த இருட்டு போக வேண்டி வந்தது. ஆனால் எங்களுக்கு அதை ஒரு கவலையும் இல்லை. அவர் நல்ல சிறப்பாக எங்களுக்கு எல்லாம் நீங்கள் அனுபவித்திருவீங்கள். இந்த மாதிரி அவர்கள் உங்களை கூட்டிக் கொண்டு போய் வடிவாக எல்லாம் செய்து வடிவாக செய்வார்களானே. ஆனபடியால் அது குறை கூறுவதற்கு ஒன்றும் இல்லை. நன்றி அம்மா. நான் நேரமெடுக்க விரும்பவில்லை. நன்றி. நன்றி காங்குகணேசன் மாஸ்டர். ராசலோகேஷ் மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். ராசலோகேஷ் மாஸ்டரை பற்றி நான் முதல் சொல்லணும். அவர் தான் எங்களுக்கு எல்லாம் இந்த படங்கள் என்ன சொல்லுங்க, அது கணக்க படங்கள், எத்தனையோ படங்கள். அப்போ இப்போ ஸ்ரீலங்கா அது வித்தியாசமா, இது ஒரு வித்தியாசமான ஒரு பயணம், ஸ்ரீலங்கா இன்னொரு வித்தியாசமான பயணம். இவர் தான் முழுக்க எங்களுக்கு எடுத்து போட்டு எல்லாம் நான் அனுப்ப போட்டு தந்தவர். மிக்க நன்றி ராசா மாஸ்டர். நீங்க பேசுங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் அந்த சிதம்பர ரகசியத்தை பற்றி தான் சொல்ல வந்தேன். ஏற்கனவே கணேசன் மாஸ்டர் சொல்லிட்டார். என்றாலும் நான் எங்கள்ட அந்த சின்ன குருக்களையாக கேட்டுனான். அப்ப அவர் முன்னுக்கு கூட்டிக் கொண்ட விட்டு பாருங்கோ தீபம் காட்டேக்க கவன பாருங்கோ, அந்த திரைச்சியில கொஞ்சம் விளத்துவின்னு அதுக்குள்ளால பாத்தீங்கன்னா தெரியும், வடிவா பாருங்கோ, பிறகுதான் அதை பற்றி விளக்கப்படுத்துறேன்னு சொல்லி போட்டு நான் வடிவா பார்த்து கொண்டிருந்தேன். அந்த திரைச்சியில விளக்க அந்த வில்வமில அப்படி போட்டிருக்கின, அதுக்குள்ளால ஒரு வெடி மாதிரி தெரியுது. அந்த வில்வமில தான் கோல்டுல செய்த அந்த வில்வமில தான் சிதம்பர ரகசியம் என்று அவர் எனக்கு சொன்னது. சின்ன குட்டி ஐயா இப்ப கேட்டுக்கொண்டிருக்கிறேன். தான் வந்து பேச வேணும் என்று இடம் கொடுக்கத்தான் வேணும். அதொரு பல குயிக்காத்தான் அந்த திரைய விளத்துகிற அங்கால தீபம் காட்டேக்க திரைய குயிக்கா விளத்துக்கு அதுக்கிடையில மூடிடுவேன். முன்னுக்கு ரெண்டாதான் பார்க்கலாம். அதுக்காக தான் முன்னுக்கு கொண்டே விடுறவேல உங்களை. அதான் அவர் கூட்டிக் கொண்டு அதுல பக்கத்துல ரெண்ட வீட்டையும் சொல்லிட்டு முன்னுக்கு கூட்டிக் கொண்டு அதை கம்பிக்கு உள்ளால வாங்க சொல்லி அது ஒரு நல்ல சந்தர்ப்பம். நன்றி. நன்றி ராசலோகேஷ் மாஸ்டர். ஆனந்தி பாலதாசன் மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அன்புள்ளங்களுக்கு இனிய வணக்கம். இன்று மிகவும் அருமையாக இருந்தது. ஸ்ரீகாந்த் ராஜா மாஸ்டரும் அருந்ததி மாஸ்டர் நல்ல வடிவா நினைக்கிற ஒரு கிழமைக்குள்ள இவ்வளோடம் போயிருக்கிறீங்க. எல்லாரையும் போய் மீட் பண்ணி போட்டு வந்துட்டீங்க. அதான் நான் சொன்னேன், அந்த பிரபஞ்சம் உங்களை ஒற்று தடங்கள் இல்லாம எல்லா இடம். எனக்கு உண்மையா அந்த தியானம் செய்தது தான் இப்பதான் இந்த பலன். உண்மையா தியானத்துல எல்லாருக்கும் அந்த எல்லாம் பார்க்கிறவில் நான் ஒன்றுமே பார்க்கிறே இல்லை, ஒன்றும் எனக்கு தெரிகிறே இல்லை தியானத்துல. ஆனால் இதுகள் நடக்குது. உண்மையின்படி சொல்றேன், இந்த கண்ணால சில பேர் சொல்லுவேன் லைட்ஸ்கள் தெரியுது, அது கணக்கு அப்படி ஒன்றும் இல்லை. எனக்கு இந்த வாழ்க்கையில இந்த நிம்மதியாக கூட்டிக் கொண்டு எல்லா இடம் இந்த பிரபஞ்சம் செய்யுது என்பது தான் நான் உங்களை சொல்லுறேன். நன்றி. அகஸ்தியர் பிரமிட்ன்றது வாணியம்பாடியோ? வாணியம்பாடியில தான் எல்லாம் அந்த 3 மெகா பிரமிட் 3 பிரமிட்டுகள் இருக்கு பக்கத்துல. சென்னை கிட்டே அது சரியான தூரம். சரியா, அதுக்கு எனக்கு 6 மணித்தியாலம் எடுத்தது. சென்னையில இருந்து 6 மணித்தியாலம் போகணும். நாங்க அதுக்குத்தான் நாங்க முதல் இங்க சென்னைக்கு போயிட்டு நாங்கள் அங்க திருவண்ணாமலை போயிட்டு தான் அங்க போனாங்க. ஏனென்றால் அது சரியான தூரம் மறுபடியும் அங்க அப்படி போனாங்க. ஏன்னா திருவண்ணாமலை எங்களுக்கு பூட்டி போடுவினம்னு சொல்லிச்சுனாங்க. அப்ப முதல் திருவண்ணாமலை போயிட்டு அங்க போனாங்க. வாணியம்பாடி போனாங்க. அங்கதான் திருவண்ணாமலை தான் சுனிதா நிக்கிறவா. அங்க வாணியம்பாடியில வாணியம்பாடிக்கு வந்துருக்கோம். அது என்னது வந்தான்னு அது கடவுள் பிரபஞ்சத்தை தான் கேட்கணும். ஏன் அவ அங்க அனுப்பினாண்டு. நல்லா இருந்தது. வாணியம்பாடி எல்லாம் காட்டினீங்க, நல்லா இருந்தது.
மிகவும் அருமையாக இருந்தது. நீங்கள் போய் பார்ப்போம், அங்காள இந்தியா பக்கம் போனால் ஒருக்கா வாணியம்பாடிக்கு இல்ல போதாமா? கட்டாயம் போங்க வாணியம்பாடிக்கு. ஆனா அவைகளுக்கு அவையில் நினைச்சது நாங்கள் அங்க வந்து நிக்க போறோம்னு எங்களுக்கு எல்லாம் ரூம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்தது. ஆனா நாங்கள் நிக்கல. என்ன அங்கே ஹாஸ்டல் மாதிரி கட்டி இருக்கு என்ன இல்ல ரூம்ஸ் இல்ல எல்லாம்? வடிவா கட்டி ரூம்ஸ் எல்லாம் நல்ல எங்களுக்கு அங்க சும்மா ஒரு 1 ஹவருக்கு நின்றதுக்கே ஒரு நல்ல ஒரு ரூம் தந்தது. ஆனா நாங்கள் என் மகனோட போனாங்க. மகனுக்கு தெரியாது இந்த ஹோட்டல்கள் பிள்ளைகள் தெரியாதானே அவளுக்கு கொஞ்சம் சரியான இது இல்லாட்டி எங்களுக்கும் பயம் அதுக்குள்ள நுழம்புகள் இருக்கோன்னு தெரியாது. அப்ப நாங்கள் அந்த நிக்கிறது ஆனா நிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நல்ல வடிவா செய்து இப்போ கிட்டலாம் நான் கட்டினவே ஆனால் அப்படியே நல்லா அப்ப இருந்தது. கட்டி கொண்டிருக்கிறேன். இன்னும் நடக்குது நல்ல வடிவா கட்டி இருக்கேன் நம்ம எல்லாம். மிகவும் நல்லா இருந்துச்சு. அதுல தேங்க்யூ. போய் தியானம் பண்ண நல்லா தான் இருக்கு. சில பேர் வந்துருந்து செய்து கொண்டிருக்கிறோம் தியானம். ஆனா நீங்க போறேன்டா ஒரு 4-5 நாள் அங்க நின்று வடிவா அது அங்க நல்ல சுவாத்தியாயம் இல்ல பார்த்தா மரங்கள், மாமரங்கள், புளிய மரம், ஒரு நல்ல வடிவான பிள்ளையார் அந்த படங்கள் எல்லாம் காணையில எங்க நானும் பிள்ளையா இருக்கணும். எல்லா மரங்களும் இருக்கு. புளிய மரம், மாம்பழம், கொய்யா அதுலதான் அவையில் எல்லாம் எடுக்கிற தேங்க எல்லாம் அங்க இருந்துதான் எடுத்து சமையலுக்கு செய்யறவை. பெரிய வளவா இருக்கணுமே. பெரிய வளவு. நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டேன் போய் சேரேக்கலேருந்து அந்த இடம் போறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. டிரைவர் சரியான நல்ல டிரைவர், அவருக்கே கஷ்டப்பட்டவர். என்னன்னா அந்த போறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. நான் போய் சேர்ந்துட்டேன். மிகவும் நல்லா இருந்துச்சு. நன்றி. தேங்க்யூ. நன்றி ஆனந்தி மாஸ்டர். டாக்டர் சாந்தி பரமேஸ்வரன் மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். அருந்ததி மாஸ்டர், ஸ்ரீகாந்தராஜா மாஸ்டர், நீங்கள் உங்களோட மகனும் நல்லா சுகமாக திரும்பி வந்ததுதான் எனக்கு முக்கியமாக சந்தோஷம். ஒரு கரைச்சலும் இல்லாமல் ஒரு வியாதியும் எடுக்காமல் வந்தது. அது பிரபஞ்ச சக்தின்ற. நான் தாரா மாஸ்டர், தமா மாஸ்டருக்கு நினைவா வரும். நாங்களும் இந்த இடத்துக்கு போன நினைவு வந்தது. நினைவு திரும்பவும் அந்த அகத்திய பிரமிட் எல்லாம் போய் பார்த்து நாங்கள் நீங்கள் சொன்னது அந்த நினைவுகள் தான் வந்தது. ஒன்று ரமண மகரிஷி என்ற ஆசிரத்துல பற்றி நீங்க கூட கலைக்கையில நிக்க நேரம் இருக்க இல்லையா? இல்ல நாங்கள் என்னன்னா முதல் அங்க இங்க முடிச்சிட்டு அது 3 மணிக்கு இல்ல 12:30க்கு க்ளோஸ் பண்ணி பேருந்து 3க்கு தான் ஓபன் பண்றது. அப்ப நாங்க முதல் காலம் பிரபை கிரிவலம் எல்லாம் போயிட்டு பேருந்து அது கிரிவலம் எல்லாம் போயிட்டு பேருந்து நாங்கள் எல்லா இடம் கடைகள் எல்லாத்துக்கும் போயிட்டு 1 o'clock வந்து ஹோட்டல்ல நின்றுட்டு 3 o'clock போய் கன நேரம் அங்க முழுக்க பார்த்துனாங்க. நல்ல வடிவான இடம் பார்த்து அங்க இந்த மெடிடேஷன் எல்லாம் போற இடங்கள் எல்லாம் கட்டாயம் தியானம் பண்ணுவோம். அதாலதான் எங்களுக்கு சுமூகமா எல்லாம் நடந்தது. தியானம் பண்ணாம வர்றதில்லை. அங்க போய் அவட்ட ஆசிரமத்துல இருந்து தியானம் பண்ணினாங்க. புக்ஸ் நிறைய வாங்கினான். அங்க நல்ல புக்ஸ்கள் இருந்தது. அங்க அகசிய பிரமிட்லயும் புக்ஸ் வாங்கினான். இங்கேயும் புக்ஸ் வாங்கினா இன்னும் வாசிக்கவே தொடங்கல. வாங்கி கொண்டு வச்சிருக்கொள்ளையே இன்னும் வாசிக்க தொடங்கி என்ன வந்த நாளோடக்கம் கொஞ்சம் பிஸியா போனேன். அந்த ரமண மகரிஷி இருந்த இடத்துல இருந்து நாங்க மெடிடேஷன் செய்தது. அதுதான் மிக்க பிடிச்சு கொண்டது. நீங்க 2 பேரும் மகனும் ஒன்றாக வந்து சேர்ந்தது மிக்க நன்றி. அது பிரபஞ்ச சக்திக்கு நன்றி கூற வேணும். மிக்க நன்றி. நன்றி டாக்டர் சாந்தி பரமேஸ்வரன் மாஸ்டர். பஞ்சச்சரமாயா நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். இன்று ஸ்ரீ ஸ்கந்தராய மாஸ்டரும் அருந்ததி மாஸ்டரும் அருமையாக தங்கள் 6 நாள் பயணத்தை காட்டியிருந்தார்கள். நன்றாக இருந்தது. இந்த வர்ணனையும் நன்றாக இருந்தது என்று கூறிக்கொண்டு இன்னும் கணக்க இருக்குது போல இருக்குது. என்னம்மா ஆனா இந்தியாவை இதோட இன்றைக்கு முடிக்கிறேன். என்ன பேருந்து மிச்சம் உங்களுக்கு அந்த இதுல போட்டிருக்கிறோம் குரூப்ல. நாளைக்கு வந்து ஸ்ரீலங்கா கொஞ்சம் வித்தியாசமான ட்ரிப். இது வந்து ஒரு கூட சமய சம்பந்தமான ஸ்ரீலங்கா இந்த மகண்ட தானே முழுக்க. நான் அங்க பிறந்தாலும் ஒரு இடமுமே முந்தி பார்க்கல. இப்ப மகனால பார்த்துருக்கிறேன். அப்ப அதுதான் நான் சொல்லணும். எல்லாம் காணாத இடங்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்தேன் நான் ஸ்ரீலங்கால. அது நாளே சொல்றேன். இது இந்தியா மட்டும்தான். எல்லாம் நன்றா இருந்தது. நன்றி பஞ்சச்சரமாயா. மீனம்பிகை மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். வணக்கம் அருந்ததி மேம், ஸ்ரீ ஸ்கந்தராஜா மாஸ்டர். அருமையா போய் பார்த்துட்டு எல்லாம் சுகமா வந்து சேர்ந்ததுக்கு முதல் பிரபஞ்சத்துக்கு நன்றி.
நல்ல பிரயாணம், நல்ல விளக்கமா எல்லாம் வருந்ததிமும் நல்ல வர்ணனையா சொல்லிட்டா, நல்ல விளக்கம். நானும் இந்த சிதம்பரம் திருவண்ணாமலை அதுகளுக்கு போனா, நாங்கள் இந்த குரூப்பா போனதால இந்த பிரமிட்டுகள் ஒன்றும் போய் விசிட் பண்ணல. அதுதான் கொஞ்சம் பாக்குறதுக்கு இதா இருந்தது. உங்களோட இதை பார்க்கல அந்த இதுகள் ஒன்றும் எனக்கு கிடைக்கல. இன்னொரு சந்தர்ப்பத்துல பார்ப்போம். சிதம்பரத்துல உண்மையில நாங்க போனேன் ஒரு வெள்ளிக்கிழமையும் பிரதோஷம் சரியான சனம். ஆனாலும் அந்த தெரிஞ்ச ஒரு ஐயாவே அந்த கூட்டி கொண்டு போனவர் பிடிச்சு அப்படியே அந்த ஆதிமூலது பக்கத்து முதல் மண்டபத்துல கூட்டி கொண்டே வச்சு எல்லாம் வடிவா காட்டினவர். ஆனால் இந்த சிதம்பர ரகசியத்தை அவர் காட்டே இல்லை. வெளியில வர நேரம் நான் அவரை கேட்டேன், நான் ஐயா அவருக்கு சிதம்பர ரகசியம் பார்ப்போம் ஐயான்னு. ஐயோ இந்த ஜனத்துக்கு திருப்பி நான் உங்களை கூட்டி கொண்டு போனா எவ்வளவு கஷ்டப்பட வேணும், நீங்க அடுத்த முறை வாங்க நான் கூட்டி கொண்டே காட்டுறேன்டார். அப்ப சிதம்பர ரகசியம் பார்க்க இல்லை. ஆனா ஆதி மூலம் வடிவா நடராஜரையும் அவையும் பக்கத்துல அந்த ஆதிமூலத்துக்கு அடுத்த இதுல வச்சு காட்டினவர். அந்த பக்கத்து படிக்கால ஏற்றி கூட்டி கொண்டு போய் வடிவே வச்சு காட்டினவர். உண்மையா அது நல்ல தரிசனம். அந்த லிஸ்டுக்கே இல்ல சிதம்பரம். அப்படி இருந்து நான் பிடிச்சபடியில நின்றுட்டேன். நான் வந்தது சிதம்பரம் பார்க்கத்தான். என்ன கொண்டு போகணும் கூட்டி கொண்டு போகணும்னு ஒரு 3 கூட்டி கொண்டு சிதம்பரம் காட்டினவர். சூப்பரா இருந்தது. ஆனா அந்த இதுதான் பார்க்கல. திருவண்ணாமலையும் அந்த தேர் கார்த்திகை தீபத்துக்கு முதல் நாள் போனதால தேர் சரியான சனம். இந்த ரமணம் மகரிஷின் ஆதீனத்துக்கு காலே வைக்க இல்லாம போச்சுது. அவ்வளவுக்கு ஒயிட் பீப்புள் இருந்து எல்லாரும் மெடிடேஷன் செய்யணும். அதுக்குள்ள அவ்வளவு கிரௌட். என்ன நடந்து போகதான் சும்மா அந்த 8 லிங்கங்களையும் கும்பிட்டு வந்ததே ஒழிய அந்த நான் நடக்க இல்லை. சனங்கள் தள்ளி கொண்டு போக அப்படியே மிதந்து காத்துல வந்த மாதிரி தான் நடந்தது. அந்த கிரிவலம் அப்படித்தான் வந்தது. நான் காலால நடக்க இல்லை. அவ்வளவு இதா போயிட்டு வந்தேன். நல்ல தரிசனம். எனக்கு உண்மையா எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். அண்டைக்கு 2 மாசம் சூமுக்கு கூட போகாம இருந்தேன் நான். நீங்க நல்ல வடிவையெல்லாம் விளக்கப்படுத்துவீங்க. இந்த பிரமிட்டுகளை பார்க்க வேணும் அது அண்டத்துக்காகவே இருந்தேன் நான். ஒரு நாளைக்கு நீங்க இனி சிதம்பரத்துக்கு போனா சொல்லுங்க. இந்த ஐயரை பிடிச்ச எங்களோட ஜூம்ல இருக்கிற எல்லாரையும் கொண்டே அவர் சிதம்பர ரகசியம் காட்டுவார். இப்ப போன இடத்துல ஒரு ஐயாவை அறிமுகம் பண்ணிட்டு அவருக்கு நானும் கொஞ்சம் அனுப்புறேன். நான் மாதம் எனக்கு விபூதி சந்தனம் அனுப்பி கொண்டே இருக்கிறார். இப்பவும் மகனுக்கு கல்யாண வீடுண்டெல்லாம் சொல்லி காட்டெல்லாம் அனுப்பி இருக்கிறார். ஒரு கனக ஐயாவோ என்னன்னு சொல்லி ஒரு ஐயா ஒரு பெண் பிடிச்சிருக்குது. இப்ப சிதம்பர தொடர்பை விடக்கூடாது, கட்டாயம் நாம் வச்சிருக்கணும் நினைச்சு கொண்டிருக்கிறேன். சந்தோஷமா இருக்கு. எல்லாம் வடிவா கேட்ட சந்தோஷம். நன்றி நன்றி. இவ்வளவு விளக்கமா கொண்டு வந்து எங்களுக்கு எல்லாம் காட்டினது. நன்றி 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 மீ நம்பிக்கை மாஸ்டர். சிவமோகன் மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல அருந்ததி அம்மா சிறிஸ்கந்தராஜா ஐயா 2 பேருக்கும் வணக்கமும் நன்றியும் வாழ்த்தும். எனக்கு உண்மையிலே ஒரு அதிசயமாக இருக்குது. எல்லோரும் வர சொல்லிவிட்டார்கள். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஒரு தல யாத்திரை சென்ற மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டது. தல யாத்திரைக்கு போய் நானே அதுல சிதம்பரமோ அல்லது அண்ணாமலையோ எங்கேயோ நான் போய் மதுரை மீனாட்சியோ எங்கேயோ தஞ்சாவூரோ நான் போய் நேரடியாக பார்த்து வந்தது மாதிரியும் அந்த உணர்ச்சி பூர்வமான இடங்களிலே எங்களை இப்படி கூட்டிக் கொண்டு போனவர், எந்த இடத்துல இப்படி கொண்டு போனவர் என்று அந்த வர்ணனை எவ்வளவு அழகாக இருந்தது. இது எங்கே இருந்து வந்தது? எனக்கு அதுதான் கேள்வி, வேறொரு கேள்வியும் இல்லை. இந்த வர்ணனையாளர் எங்கே இருந்து தோன்றினார்? இந்தியாவுக்கு சென்றபடியால் புதிய வர்ணனையாளர் எங்களுடைய தளத்துக்கு கிடைத்திருக்கிறார். அவட குரல் உண்மையாகவே சங்கீத அரசி, அவட குரல் அதுக்கு உரிய குரல் தான். இருந்தாலும் அந்த தமிழை நீங்கள் மிகவும் அமிழ்தமாக அதிலே பேசியிருந்தீர்கள். தமிழோடு விளையாடு என்பது போல மிகவும் அழகாகவும் தெளிவாகவும் பேசியிருந்தீர்கள். அதுக்குத்தான் முதல்ல நான் உங்களுக்கு நன்றி சொல்ல வேணும். இதை நீங்கள் இப்படியே தொடர்ச்சியாக செய்ய வேணும். நல்லொரு வர்ணனையாளர் கொமெண்ட்ரி சொல்றவர் சும்மாதான் பேசினான் சிவாமா. அது சும்மா பேசுறதுதான் அப்படி வாரது, சும்மா பேசுறதுதான் அப்படி வாரது. அதெல்லாம் தயாரித்து பேச போனால் எல்லாம் விழுந்து போயிடும். தயாரித்து கொண்டுக்கும் போகக்கூடாது. சும்மா பேசுங்கோ, மிச்சம் அழகாக இருக்குது. பல்வேறு நிகழ்ச்சிகள்லையும் நீங்க இந்த விஷயங்களை நீங்க தொடர்ச்சியாக எங்க வேணுமென்றாலும் நீங்கள் கடைப்பிடித்து செய்யக்கூடிய ஒரு தரமான ஒரு ஆற்றல் உங்களுக்கு வந்திருக்குது.
அதுவும் நான் நினைப்பேன் இந்த தியானத்தின் மூலம் நீங்கள் போன இடங்கள்ல எல்லாம் தியானங்கள் செய்து அதன் ஊடாக அந்த இதுகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்குது. நல்ல தரமான ஒரு வர்ணனையாளர். இந்த சொல்லுவார்கள் இந்த கிரிக்கெட்ல அல்லது அந்த ஃபுட்பால் மேட்ச்ல கொமெண்ட்ரி போய் கொண்டிருக்குது என்று சொல்லுவார்கள், ஆங்கிலத்திலே கேள்விப்பட்டிருக்கிறேன். நம்ப முடியாம கிடக்கும் கூட கதையை கேட்டா. சரியான வர்ணனையாளர். நீ மிகவும் அழகாக வர்ணித்தீர்கள். ஆனந்தம், அருமையாக, மற்றது ஆறுதலாக ஒவ்வொரு விஷயத்தையும் வடிவாக படிப்படியாக கொண்டு போனீங்க. மிச்சம் நாளைக்கு இருக்குத்தானே, பார்த்துக்கொள்ளுவோம். நாளைக்கு ஸ்ரீலங்கா இந்தியன் பயணம் முடிஞ்சது. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. தேங்க்யூ. நன்றி சிவமோகன் மாஸ்டர். நிம்மலா மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்று அருந்ததி மாஸ்டர் தனது மிகவும் அருமையான பயணத்தை மிகவும் விளக்கமாக நன்றாக கூறினீர்கள். நன்றி. மிக்க நன்றி. நன்றி நிம்மலா மாஸ்டர். நடராசா ஜெகநாதன் மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். நான் சொல்ல வந்ததை 2 பேரும் சொல்லிவிட்டார்கள். நான் முதல் சொல்ல வந்தது சிவாமோகன் சொல்லிவிட்டார்கள். உங்களோடு சேர்ந்து நாங்களும் பயணித்த மாதிரி ஒரு அனுபவம். மிக்க நன்றி மாஸ்டருக்கு, அருந்ததி மாஸ்டருக்கு. மற்றது சாந்தி பரமேஸ்வரன் சொல்லிட்டான்னு நினைக்கிறேன். அவர்களும் ஒரு பிரசன்டேஷன் ஒன்று செய்தார்கள். அவர்கள் போனது இந்த ஹெட் ஆஃபீஸுக்கு நினைச்சேன். அப்ப இந்த அகஸ்தியர் பிரமிடும் அது இந்த ஹெட் ஆஃபீஸ் அந்த பிரமிஸ்ல இருக்குது அல்லது அது வேறையா? என்ன கேட்டீங்க? அகஸ்தியர் பிரமிட்ல சாந்தி, டாக்டர் சாந்தியும் தமா மாஸ்டரும் முதல்வர் அங்க போய் ஒரு பிரசன்டேஷன் எங்களுக்கு தந்தார்கள். அதுல அவர்கள் ஹெட் ஆபீஸ், இந்த PSSM ஹெட் ஆபீஸ் இங்கேயும் போனவே. நீங்க மற்ற வாணியம்பாடிக்கு போனீங்கல்ல? அங்க 2க்கும் போனாங்க. பெங்களூருக்கும் போனாங்க, வாணியம்பாடிக்கு போனாங்க. தமிழ்நாட்டுல பெரிய பிரமிட் என்று சொன்னால் எங்கட அகஸ்திய பிரமிட். ஓகே. மற்றது நான் சொல்றது as usual கண்ட்ரோவர்சியா இருக்க போது, முதலாவது ரகசியம் வேண்டா என்ன ஒரு விஷயம் ரகசியம் சொன்னா அது அம்பலமான உறவுதான். அது அவ்வளவு நாளும் ரகசியமா இருந்தது. அது மட்டும் ஒரு கற்பனை தான். என்று சொன்னா சிதம்பர ரகசியத்துக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. சொல்லுவார்கள் இது ஒரு சிதம்பர ரகசியம் என்று சொன்னா சமயத்தோட சம்பந்தம் இல்லை, அந்த ரகசியம் ஒரு நாளும் அம்பலமாக. அதுவும் மீனிங் என்று நான் சொன்னேன். ஐ டோன்ட் நோ ஐ அம் கரெக்ட். அப்ப அந்த வகையில நீங்க சிதம்பர ரகசியத்தை பார்க்க போறேன்னு சொன்னா இட்ஸ் நாட் வெரி மெட்டீரியல். இல்ல ரகசியம் சொன்ன அம்பலமா வந்தவர்தான் அது ரகசியமா தான் இருக்க போகுது. அப்ப அதுக்கு படுகின்றது. இப்ப நான் தவறானா தவறு செய்து திருத்துங்கோ என்ன சொல்லுவாங்க. சிதம்பர ரகசியம் என்று சொல்லின மொழிய அது என்னென்றால் ஒரு வெட்ட வெளியத்தான் ரகசியமாக, அதாவது அதுக்கு அது உங்களுக்கு அம்பலமாக. அப்ப சொல்லுவாங்க நீ சொல்ற சிதம்பர ரகசியம் சொன்னா அது சமயத்தோட சம்பந்தம் இல்லாத என்றுதான் சொல்லுவாங்க. ஐ டோன்ட் நோ, அதையும் சொல்ல விரும்பினேன். ஏன்னா இது ஒரு ஸ்பிரிச்சுவல் தளம், எல்லாத்தையும் ஆழமா அனுபவம். அதனால என்னுடைய நோக்கமும். நன்றி. நன்றி ஜெகநாதன் மாஸ்டர். நிம்லா மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் அன்பார்ந்த வணக்கம். அருந்ததி மாஸ்டர், நீங்க குடும்பத்தோட போய் எல்லா இடமும் போய் எல்லாரையும் சந்திச்சு எல்லா இடமும் நீங்க தியானமும் செய்து எல்லாரையும் நல்லா சந்தோஷமா வந்துட்டு வந்தீங்க. அதிகம் சொல்ல நேரம் இல்லை. இன்னும் அடுத்த முறை ஸ்ரீலங்கா ட்ரிப்பையும் பாவலுடன் பார்த்து கொண்டிருக்கோம். நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு 8 மணிக்கு நடக்கும். நாளைக்கு 8 மணிக்கு. நன்றி நிம்மலா மாஸ்டர். டாக்டர் சதாமன மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். அருமையான பிரசன்டேஷன், அருமையாக இருந்தது. பலரும் கருத்து கூறிவிட்டார்கள், நான் திரும்பவும் கூறவில்லை. நான் முக்கியமாக ஒரு விடயம் கூற விரும்புகிறேன். அருந்ததி மாஸ்டர் இந்த யாத்திரைக்கு போகுவதற்கு முன்னம் எனக்கு சொன்ன வசனம் தான் எனக்கு நினைவில் இருக்கிறது. பிரபஞ்சம் உங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லிவிட்டு சென்றார். அதே பிரபஞ்சம்தான் அங்கேயும் உங்களுக்கு உதவினது, எனக்கும் உதவினது. எனக்கு பல மாஸ்டர்ஸ் வடிவில் வந்து உதவியது. அதால நாங்கள் இந்த நிகழ்ச்சியை அருமையாக கொண்டு செல்லக்கூடியதாக இருந்தது என்றதை மகிழ்ச்சியாக கூற விரும்புகிறேன். மிக்க நன்றி. மிக்க நன்றி. நன்றி டாக்டர் சதாமன மாஸ்டர். மீரா நகேந்திரன் மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். வணக்கம் ராஜா மாஸ்டர் அண்ட் அருந்ததி மாஸ்டர். நல்லொரு பிரசன்டேஷன் செய்து எங்களுக்கு உங்களோட இந்திய ட்ரிப்பை விளக்கிருத்தீங்க. நீங்க
ஒரு 7 டேஸுக்குள்ள இவ்வளவு முடிச்சிருக்கிறீங்களே, நல்லது. நாங்கள் களைச்சு விழுந்து அப்படித்தான் திரிகிற நாங்கள். இப்போ தியானத்துக்கு வந்தபடியா எல்லாம் உண்மையா பிரபஞ்சம் நிறைய ஹெல்ப் பண்றது. நானும் பல இந்த பிரயாணங்கள் செய்திருக்கிறேன், லாங் ட்ரிப் எல்லாம் செய்திருக்கிறேன். இப்ப தியானத்துக்கு வந்தபடியா கன விஷயம் இலவா செய்யக்கூடியதா பார்க்கக்கூடியதா இருக்குது. மற்றது என்னன்னு சொன்னால், அந்த பிரமிட்டுக்கு போன நீங்கள் தானே, அகத்திய பிரமிட்டுக்கு, அப்ப அதுல இருந்து தியானம் செய்யக்குள்ள உங்களுக்கு வித்தியாசம் எப்படியான ஒரு அனுபவம் கிடைச்சது? கொஞ்சமாவது குறிப்பிட்ட தானே. இல்ல அது என்னென்றால் கூட நேரம் செய்தா என்ன எங்க போயிட்டு வந்து செய்யல. நாங்கள் அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour நீங்க தியானத்துல இருந்தா தான் நீங்க கூடின அனுபவத்தை எடுப்பீங்க. ஆனா நீங்க தியானம் செய்யலாம், 10 நிமிஷம் செய்யறது சரி. அங்க போய் நாங்கள் உண்மையா 10-15 நிமிஷம் தான் 15 நிமிஷம் செய்திருப்போம்னு சொல்றேன். அந்த 15 நிமிஷத்துல நீங்க கணக்கு அனுபவம் எடுக்க போறது இல்லை. எந்த தியானத்துக்கு நீங்க போனாலும் உங்களோட மனம் அப்படியே ஆறுதல் அடைஞ்சு நீங்க தியானத்தால நீங்க ஃபுல் ஆனா இனம் செய்திருந்தா கூடின சக்தியை பெற்றிருப்போம். தேங்க்யூ மாஸ்டர். மற்றது பிரபஞ்ச ஸ்வெல்லிங்க சிதம்பர ரகசியம்ன்றது ஒரு கண்ணாடி தானே இருக்கும். நான் 2018 போன 17 போன நான் கண்ணாடிக்களால தெரியும். கண்ணாடி தானே தெரியும். அப்ப அவர் சொன்னாரு, இதுதான் நாங்க தான் அது சிவலிங்க சிதம்பர ரகசியமான கண்ணாடிக்குள்ள தெரிகிறதா, நாங்க தான் கடவுள், எங்களுக்குள்ளான் அந்த சிவலிங்கம் இருக்குது என்றத சொல்லியிருந்தார். அதான் நான் உணர்ந்து கொண்டேன். ஓகே, நன்றி, வணக்கம். நன்றி, மிக்க நன்றி. நன்றி மீரா மாஸ்டர். சரா மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அனைவருக்கும் இது பணிவான வணக்கம். ஸ்ரீகந்தராஜா மாஸ்டர் அவர்களும் அருந்ததி மாஸ்டர் அவர்களும் தமது மகனுடன் இந்தியாவிலே மேற்கொண்ட ஆன்மீக பயணத்தை பற்றி அருந்ததி மாஸ்டர் மிகவும் சிறப்பாக விளக்கினார். ராசாலோகேஸ்வரன் மாஸ்டர் தயாரித்த அந்த படங்களையும் காட்டி மிகவும் அருமையான ஒரு விளக்கம். எங்களுக்கும் நாங்கள் அங்கு போகாவிட்டாலும் அந்த போன உணர்ச்சியை எங்களுக்கு தந்தது. மிக்க நன்றி அருந்ததி மாஸ்டர். ஒரு விஷயத்தை நான் உணர்ந்து கொண்டேன். உங்களை பார்க்கும் பொழுது அந்த குறுகிய ஒரு கிழமைக்குள் நீங்கள் பல இடங்களுக்கு எல்லாம் சென்றிருக்கிறீர்கள். ஆனால் உங்களது முகத்திலே ஒரு விதமான களைப்பு தெரியவில்லை. நீங்கள் போன இடங்களில் குறுகிய நேரத்தில் தியானம் செய்திருந்தாலும் உங்கள் முகத்திலே நல்ல பிரகாசமாக உற்சாகமாக இருப்பது தெரிந்தது. உங்களுடைய பிரசன்டேஷன் நல்ல அருமையாக இருந்தது. மிக்க நன்றி, வணக்கம். இது உங்கள் தியானத்தின் மகிமை என்றுதான் கூறவர். நீங்க சொல்றது சரி சரோ மாஸ்டர். ஏனென்றால் களைப்பே தெரியல. எல்லாரும் களைக்கினம். அந்த வெயிலுக்கு அங்கே இருக்கிறாக்கள் எல்லாம் ஊஹுன்றாங்க. எங்களுக்கு நான் யோசிக்கிறேன், என்னடா களைப்பு இல்லாம கிடக்குது. நாங்கள் கடவுளேன்னு நாங்கள் அந்த ஹீட்டை உணரக்கூட இல்லை. சரியான அதுதான் இந்த தியானத்தின் சக்தி. அதுதான் ஸ்லோன்லேயும் இதான். ஸ்லோனை பற்றி சொல்லிங்களே இன்னும் வித்தியாசமா இருக்கு. நீங்க பாருங்க, கணக்க பார்த்துட்டோம், எத்தனையோ இடம் பார்த்துருக்கிறோம். நன்றி சரோ மாஸ்டர். நன்றி, 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 நன்றி சரோ மாஸ்டர். ஃபைனலி பாபு மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். ஃபைனலி வசந்தராஜ மாஸ்டருக்கு நாங்க டைப் பண்றதுக்கு வசந்தராஜா எப்பவும் குழப்புறது. அப்ப நான் சுருக்கமா முடிக்கின்றேன். நான் உண்மையில 2வது முடிஞ்ச அப்புறம் தான் கதைக்கலாம்ன்றது. நான் மிகவும் சிறப்பாக இருவரும் நீங்கள் எங்களை அழைத்து சென்றீர்கள். உங்களுடைய இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி என்றுதான் சொல்லணும். அதுதான் அடிப்படை காரணம். இந்த ட்ரிப் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. நீங்கள் சொன்ன காரணங்கள் எல்லாம் அவர்கள் சுகமாக இருந்ததற்கும் அருந்ததி மாஸ்டர் முகம் அப்படியே புனிதமாக மலர்ந்து இருந்ததற்கும் காரணம் எல்லாம் இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. பேசிக்கலி இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி, இந்தியா ஜேர்னி. நான் சொல்வது இந்தியா ஜேர்னி. நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு அவர்களுடன் அதான் அடிப்படை காரணம். பிரபஞ்சம் அங்கு அவர்களுக்கு எல்லா வகையிலும் உதவி செய்திருக்கின்றது. ஒரு வகையில் கூறப்போனால் எனக்கு மிகவும் ஸ்ரீஸ்கந்தராஜ் மாஸ்டரை விட கன்சர்ன் ஆயிருந்தது எனக்கு தான் கூடான்னு சொல்ல வேணும். அவருடைய உடல் நலம் எஜிப்துக்கு போன கதையில் எனக்கு தெரியும். நீங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்தீர்கள், அதை நான் யோசித்தேன். ஆனால் திரும்ப சொன்னேன், இல்லை, இது நடக்காது, இப்படி நடக்காது. பிரபஞ்சம் எல்லாத்துக்கும் இது அவருக்கு துணையாக இருக்கும் என்று நான் எனக்குள்ளேயே நான் கூறிக்கொண்டேன் ஒவ்வொரு நாளும் அந்த நாட்களில்.
அதன்படி அவருக்கு ஒரு விதமான பிரச்சனை நடக்கவில்லை. உண்மைதான். இதற்கு காரணம் எல்லாம் இந்த பிரபஞ்சம்தான், நாங்கள் செய்யும் தியானம் தான். அந்த அந்த இந்த மனதுல திடத்தை தந்திருக்கிறது. நாங்கள் என்னத்தை நாங்கள் மனத்தில் நினைக்கின்றோமோ அதுதான். நாங்கள் நினைக்கின்ற எண்ணங்கள் தான் எங்களுக்கு வருத்தங்களா, எங்களுடைய எண்ணங்கள் தேவையற்ற எண்ணங்களா எங்களுக்கு வருத்தங்கள். எங்களுடைய உடம்பில் இருக்கும் வருத்தங்களுக்கு காரணமே அவைதான். அவைகளுக்கு அதனுடன் இருக்கவில்லை. அதுதான் அடிப்படை காரணம். சிம்பிளாக இதங்களுக்கு விளங்கி இருக்கணும். மற்றது முக்கியமான விஷயம், ஜெகநாத் மாஸ்டரோட சொன்ன சந்தேகம் தான் எனக்கும் வந்தது. ரகசியம் என்பது தெரிந்தால் அது ரகசியம் அல்ல. ஆனால் நான் நினைத்தேன் உண்மையில் சொல்ல முதல் லோகேஷ் மாஸ்டர் சொல்ல முதலும், கான்ஃபர்மேஷன் மாஸ்டர் சொல்ல முதலும், மற்றது எங்கட பிரமிளா மாஸ்டர் சொன்ன கதைகள் எல்லாம் விட முரண்பாடுகளாக இருந்தாலும் இதில் ஏதோ ஒரு உண்மை இருக்கின்றது. அதாவது நான் நினைத்தேன் இது அப்படி என்றால் இதை அவர் பார்ப்பவர்கள் பார்த்துவிட்டு வெளியே வந்து ஒருவருக்கும் ஒன்றுமே சொல்லக்கூடாது. அப்பொழுது அது இரகசியமாக தான் இருக்கு. நிச்சயமா அதுல எந்த அர்த்தத்தை நான் பார்த்தேன் என்பதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தக்கூடாது. இப்படியான ஒரு தத்துவம் தான் அடிப்படையில் இருந்திருக்குமோ? அது காலத்துக்கு காலம். இப்பொழுது பேரன் ஒன்று கூறுகின்றார், கூட்டன் ஒன்று கூறுகின்றார் ஐயர், இல்லையா? அதனுடையால் அது ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை ஒரு 3 விதமான பதில் இங்கு வந்திருக்கின்றது. அதனுடைய நான் நினைக்கின்றேன், நாங்கள் இதை நம்ப வேண்டும், நிச்சயமாக நம்ப வேண்டும். அந்த இரகசியம் அது இரகசியம்தான் என்பதை நாங்கள் ஒத்துக்கொண்டு நாங்கள் செல்வோம், பயணிப்போம். இதுதான். இதுல கணக்க யோசிக்க கூடாது. நன்றி, வணக்கம். கை ஓட்டுருக்காது சொல்ல போறேன். ரகசியமாகவே இருக்கட்டும். ஓகே வசந்தராஜா, நாங்கள் இப்போவும் 9:30க்கு முடிக்க தந்திக்கின்றோம் நாங்கள் என்பதற்கு உங்களது ஒத்துழைப்பை கோருகின்றோம். நன்றி, வணக்கம். அருந்ததி மாஸ்டர் அவர்கள் இப்படி ஒரு நல்ல ஒரு ஏற்கனவே எல்லா சகல நான் நினைத்த விஷயங்கள் எல்லாம் பாபு மாஸ்டர் சொல்லியிருக்கின்றார். எனக்கு சொல்வதற்கு ஆனால் ஒன்று நான் ஒரு நன்றி சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் இந்த மகனோட குடும்பத்தோட போனதுதான் அதான் ஒரு பெரிய ஒரு சிறப்பு. என்னென்னு சொன்னால், நீங்கள் வருங்காலத்தில் வந்து உங்களுடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தி வைக்கிறீர்கள். அது மிக முக்கியம். அதில் நாங்கள் செய்திட்டோம் என்று சொன்னால் எங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அது வெற்றி என்று தான் நினைக்கின்றேன். அது மிகவும் தேவை என்று சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் அதை நாங்கள் மிஸ் பண்ணுற பொழுது அதிகமான பின்னுக்கு வளர வேண்டிய தமிழ் தாய்க்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் மிஸ் பண்ணுகின்றோம். மற்றது அந்த ஏற்கனவே பாபுமாசன் சொன்ன மாதிரி எண்ணங்கள் தான் மிக முக்கியம். நீங்களும் வந்து அந்த தியானத்தை பற்றி அழகாக சொல்லிடுறீங்க. நான் அந்த ஒளியை ஒன்றையும் காணவில்லை, ஆனால் நான் அதில் வந்து நான் வந்து நல்ல சுகமாக சந்தோஷமாக போவதற்கு இந்த இயற்கை வந்து எவ்வளவு வந்து இந்த தியானம் உதவி செய்யறது. அது முற்றுமுழுதான் உண்மை அருந்ததி மேடம். நான் அதை நான் ஒத்துக்கொள்கிறேன், முற்றுமுழுதான் ஒத்துக்கொள்கிறேன். நாங்கள் எதை சிந்திக்கிறோமோ என்ன மாதிரி இருக்கிறோமோ அது எங்களுக்கு ஏதோ இந்த உலகத்திலே ஒரு இரகசியம் இருக்கிறது. அது எங்களுக்கு உங்களால அதான் இரகசியம். இந்த நாங்கள் நல்லது செய்கிற பொழுது எல்லாம் வந்து சரியா வந்து அந்த இடத்துல வந்து சந்திக்குது. நீங்கள் அந்த 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 அம்மா வந்து நீங்களுக்கு போற பொழுது வந்து சந்திக்கிறேன்னு சொன்னீங்க, தற்செயலாக. அது ஒரு பெரிய ஒரு இரகசியம். அதுதான் இந்த பழைய சித்தர்கள் இவர்கள் உண்மையில வந்து எல்லா விளையாட்டுகளுக்கு வந்து காரணம் இதுதான். அவர்கள் தியானம் செய்து நல்ல முறையில போகின்ற பொழுது எங்களை அறியாமல் சிலர் வந்து சந்திக்கும். அதுல எந்த வித மறப்பும் இல்லை. இந்த நீங்கள் எங்களுக்கு வந்து நாங்கள் நேரம் பார்க்க வேண்டிய இடங்களுக்கு எல்லாம் நீங்கள் எங்களுக்கு இந்த படங்களை காட்டுவதால இன்னும் ஒரு நன்மை. நாங்கள் அங்கே போய் பார்க்காட்டாலும் எங்களுக்கு இனிமேல் நாங்கள் போற போதும் இந்த ஆயுதங்களோட போகிறது இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம்ன்றதுக்கு நீங்கள் நல்ல வசதியில் எங்களுடைய நேரங்களை மெனக்கெடுத்து எங்களுக்கு இவ்வளவு வந்து செய்தியில கொடுப்பதற்கு மிக மிக நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி வசந்தராஜ் மாஸ்டர். பஞ்சச்சரமாயா நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். வணக்கம். நேரம் இருக்குமோ சரியே இல்லை, நான் நேரம் முடிஞ்சது என்றாலும் இந்த எங்கள் பாபு சண்முகநாதன் மாஸ்டர் சொன்ன விடயம் கிட்டத்தட்ட 3 பேஜஸில் சிதம்பர ரகசியத்தை பற்றிய விவரம் எழுதியிருக்கிறார்கள். ஒவ்வொருத்தருக்கும் அவரவருடைய அந்த ஆன்மீக நிலையை பொறுத்து அங்க தெரியும் என்றதான் அந்த அந்த புத்தகத்தின் அந்த சிதம்பர ரகசியத்தின் ஒவ்வொருத்தருக்கும் ஒரே மாதிரி தெரியாது. அந்த ஸ்பேஸில் அருவம் உருவம் உருவம், சிலருக்கு உருவம் தெரியும், சிலருக்கு உருவம் தெரியும், அப்படி பல இருக்கு. இதுக்கு முதல் இந்த சிதம்பர ரகசியத்தை பார்க்க முதல் 4 தரிசனம் ஒரு இடம் இருக்கும். அந்த கைட் கூட்டி கொண்டு போய் ஒரு இடத்துல இருந்து அதாவது கோபுர தரிசனம் 2 கூட்டி கொண்டு போய் விடுவார். அந்த 4 கோபுரத்தையும் வணங்கி போட்டு சிதம்பர ரகசியத்துக்கு கூட்டி கொண்டு போவார். அதுதான் அவை இந்த முறை, அந்த கோயில் முறை. அப்ப அதுக்கு பிறகு நீங்க பார்த்தா உங்களோட
உங்களின் ஆன்மீக நிலை உங்களுக்கு விளங்கும் என்றதுதான் சிதம்பர ரகசியம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. எனவே நன்றி. நாங்கள் நிறைவு நான் செய்ய அறிவித்தலை சொல்லணும், சொல்லிவிட்டேன். அறிவித்தல் சொல்லுங்க சொல்லல. சொல்லுங்க.